रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अतिमानुषशीलवृत्तवेषैः अतिवृत्तामरविक्रमः प्रतापैः अतिलङ्घितसर्वलोकसाम्यं वरये वैष्णववैभवावतारम् எங்கனே யோகன்னை மீர்காள் எங்கனே யோகன்னை மீர்காள் என்னை முனிவத நீர் திருக்குறுங்குடி எங்கனே யோகன்னை மீர்காள் என்னை முனிவத நீர் நங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் நம்பியை நான் கண்டபின் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் குறுங்கூடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்னது வெல் நெஞ்சமே செல்கின்னது வெண் நெஞ்சமே குறுங்குடி நம்பியின் பில் செல்கின்றது வெல் நெஞ்சமே நெஞ்சமே நெஞ்சமே. சர்வலோகேஸ்வரனான பகவான் அவன் இருக்கக்கூடிய நிலைகள் 5 அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். அதனால் பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைகள் இல்லை முதல் 4 நிலை நன்னா தான் இருக்குது. ஆனால் நமக்கு கிட்டி நின்று உதவுமா தெரியல. நீங்கள் ஜெகநாத பெருமாளாய் காட்சி கொடுப்பது பரநிலையா வியூக நிலையா அந்தர்யாமியா விபவமான்னு கேட்டால் அர்ச்சையாக தான் பகவான் இருக்கார். அப்பேற்பட்ட அர்ச்சாவதாரம் நமக்கு கிட்டி நின்று உதவும். இட் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அதனால் அப்பேற்பட்ட திவ்யதேசங்களில் ஆழ்வார் பாடின திவ்யதேசங்கள்னு உண்டு. பொதுவாக திவ்யதேசம்னாலே ஆழ்வார் பாடினதுன்னு அர்த்தம். ஆனால் ஆழ்வார் பாடாத சில திருக்கோவில்கள் ரொம்ப சிறப்பு பெற்றவை. இப்போ பூரி ஜெகநாத க்ஷேத்திரம், பண்டர்பூர் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய விட்டலனுடைய க்ஷேத்திரம், உடுப்பி கிருஷ்ணனுடைய க்ஷேத்திரம், குருவாயூரில் சேவை சாதிக்கக்கூடிய கண்ணனுடைய க்ஷேத்திரம், மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபாலனுடைய க்ஷேத்திரம், வடுவூரில் இருக்கக்கூடிய ராமருடைய க்ஷேத்திரம், தில்லைவளாகத்தில் இருக்கக்கூடிய ராமனுடைய க்ஷேத்திரம், மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய செல்வப்பிள்ளை சம்பத்குமாரன் ராமப்பிரியனுடைய க்ஷேத்திரம் எல்லாம் ரொம்ப வசதி. ஆனால் ஆழ்வார் பாடலை. காரணம் என்னன்னு பார்த்தா ஆழ்வார்களுக்கு அக்காலத்தில் மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். அதாவது பாகங்கள் எல்லாம் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் வச்சுருக்கவாளுக்கு தெரியும். பென் ட்ரைவ்னு ஒன்று கிடைக்கும். அதில் என்னென்னா கடையில் போய் கேட்டேன்னா அந்த பென் ட்ரைவ் கொடுப்பான். அதில் இவ்வளவு கொள்ளளவுன்னு இருக்கும், கெப்பாசிட்டி இவ்வளவுன்னு இருக்கும். இப்போ ஒரு 16 GB ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோ. அதில் ஒன்றுமே இல்லை. அப்படியே தான் நம்மளாம் பிறந்திருக்கோம். இப்போ பிரம்மாவுடைய சிருஷ்டியில் பகவான் நம்மளை படைச்சிருக்கார், பிரம்மா நம்மளை படைச்சிருக்கார். உள்ள ஒன்று வச்சுட்டு அனுப்பலை. அதனால தான் நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன், நீங்கள் கேட்டு கேட்டு பார்க்குறேன். ஆனால் ஆழ்வாரெல்லாம்
ப்ரீஃபெட் பென்ட்ரைவ். இப்போ பென்ட்ரைவ்லேயே நீங்கள் டேட்டாவை முன்னாடி போட்டு வச்சுட்டேன்னு வச்சுங்கோ. அதனால் பகவான் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தே அனுப்பினான். அவள் இங்கே வந்து தனியாக சம்பாதிக்கணுங்கிறதே இல்லை. அதனால தான் ஆழ்வார்கள்னு சொல்கிறோம். ஆழ்வார்கள் தனியாக உட்காந்து சம்பாதிச்சா அப்படின்னு கிடையாது, வரும்போதே ஞானத்தோடு தான் வந்தா. அதனால தான் நம்மாழ்வார் ஞானம் உள்ளவன் கிடைக்கும் வரை நான் வாயை திறக்க மாட்டேன்னு இருந்தார். மதுர கவியாழ்வார் வந்தார், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும். அப்போ தான் இந்த குழந்தை முதல் தடவையாக வாழ்க்கையில் பேசுறது. அப்போ தான் அதுக்கு முதல் ஆள் கிடச்சிருக்கா போல இருக்குது, ஞானத்தை உடையவர்கள். அது வரைக்கும் யாரும் கிடைக்கல. அதனால் அது அத்தை தின்னு அங்கே கிடக்கும். கேட்ட கேள்வியோ நமக்கு புரியல, அவர் சொன்ன பதிலோ நமக்கு புரியல. ஆனால் இவருக்கும் புரிஞ்சுடுத்தோ அவருக்கும் புரிஞ்சுடுத்தோ. இப்போ தான் அதனால தான் தெரியுது நம்ம ஆழ்வார்கள் கோஷ்டியில் இல்லை அவள் இருக்கான்னு தெரியுது. அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் பாடின கோவில்கள் அநேகம். ஆனால் ஆழ்வார்கள் ஒரு கிரமமாகவே பாடமாட்டா, அக்கிரமமாக தான் பாடுவா. கிரமம்னா ஒரு விதி, விதிக்கு முற்பட்டு வேறுபட்டிருந்தால் அக்கிரமம்னு பேர். நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அக்கிரமம் பண்ணுறா அப்படின்னா அநியாயம் பண்ணுறான்னு அர்த்தம். ஆனால் வடமொழியில் அக்கிரமம்னா கிரமத்துக்கு வேறாக பாடுறது. இப்போ மைசூர் பாகு கலரும்போது முதல்ல கடலை மாவை வறுத்துட்டோ, அப்புறம் நீங்கள் ஜலம் சேர்த்து, அப்புறம் நெய்யை சேர்த்து, சர்க்கரை சேர்த்து, இத்தனையும் பண்ணுவேள். இப்போ மெதுவாக சில பேர் சர்க்கரையை சேர்த்துட்டு கடைசியில் நெய் சேர்ப்பா, சில பேர் நெய்யை சேர்த்துட்டு சர்க்கரை சேர்ப்பா. ரெண்டாவது விதமாக சேர்த்தால் நமக்கு மைசூர் பாகு வராது, அல்வா தான் வரும். அதனால் முதல் தடவை ரொம்ப கலரி வச்சுட்டா வீட்டுக்கு செங்கல் வேண்டவே வேண்டாம், அதுவே வந்துடும். அதனால் ஒரு பதத்தில் எடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஒரு கிரமத்தில் பாடுவது வழக்கம் இல்லை. திடீர்னு திருக்குறுங்குடியை பாடுவார், அடுத்த பாசுரத்தில் திடீர்னு சால கிராமத்தை பாடுவார். சுவாமி அங்கே போகிறதுக்கு தான் ரொம்ப நாள் ஆகுமேன்னு சொன்னால் ஆழ்வார் அடை நெஞ்சேன்னு சொல்லிடுவார், மனசே போம்பர். எப்பவுமே வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லுவாள். இங்கேருந்து நீங்கள் ஒரு கொரியர் அமிச்சல்னா போகிறதுக்கு 2 நாள் ஆகும். ஆனால் மனசில் திருப்பதி பெருமாளை சேவிச்சுட்டு வரணும்னா உங்கள் மனசு உடனே போகிறது பாருங்க, அதுதான் மனோவேகம்னு சொல்கிறது. ஆழ்வார்கள் மனோவேகத்தில் எல்லாம் பாடுவார்கள். சில திவ்யதேசங்களை பாடின்னு வருவா. திவ்யதேசங்களை பாடின்னு வரும்போது இவ்வளவு பாடல் தான் பாடணும்னு கணக்கெல்லாம் வச்சுக்க மாட்டா, பாடிண்டே வருவா, நிறுத்திடுவா, ஓன் அழுவா, சிரிப்பா. அதனால் ஆழ்வார்களுக்கு ஒரு கிரமம் இல்லை. ஆனால் பின்னாடி வந்த சக்கரவர்த்திகள் ஆச்சாரிய புருஷர்களில் பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய மகான். பெரியவாச்சான் பிள்ளைக்கு நிறைய டைம் இருந்தது, நம்மக்கிட்ட இருக்கா மாதிரி. அவர் என்ன பண்ணார், 4000 பாசுரங்களையும் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்தார். முதல் வரி, 2ஆம் வரி, முதல் வார்த்தை, 2ஆம் வார்த்தைன்னு பிரித்து 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 வச்சார். அதில் பிரித்து வைக்கும்போது பார்த்தா ஓஹோ, சில திவ்யதேசங்களை பாடியிருக்காரே. ஸ்ரீரங்கத்தை நம்மாழ்வார் பாடியிருக்கார், ஸ்ரீரங்கத்தை திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார், அதே திருமங்கையாழ்வார் சீர்காழி தாடாளனை பாடியிருக்கார். ஓஹோ, அதே நம்மாழ்வார் பாடியிருக்கார் பாருங்க, திருவனந்தபுரத்தை பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்து 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 பண்ணார். இதை எப்படி பிரிக்கிறது? இப்போ திவ்யதேசங்களை எப்படி பிரிக்கலாம்? பகவான் சயனித்து சேவை சாதிக்கக்கூடிய திவ்யதேசங்கள். படுத்துன்னு இருப்பார். லோகத்தில் இது உண்டா? நம்ம ஒன்றுமே இல்லை, உங்கள் கையில் தொலைபேசி இருக்கு இல்லையா, இப்போ தொலைபேசியிலேயே நீங்கள் புகைப்படம் எடுக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுங்க, இன்னும் சத்த நாளில் நான் தூங்க போகிறேன், நான் தூங்கும்போது என்னை ஒரு ஃபோட்டோ பிடின்னு சொல்லுங்க. அந்த ஃபோட்டோவை நம்மளாலேயே பார்க்க முடியாது. உலகமுண்ட பெருவாயான்னு ஒரு வாய், பரட்ட தலை, வாயிலேந்து ஜொல்லு, கண்ணுலேருந்து புளிச்ச பரப்பின கால், இதை விட லோகத்தில் ஒருத்தர் சுமாராக இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கும் நம்ம ஸ்ரீரங்கத்தில் காலங்கார்த்தால் 5 மணிக்கு குளிச்சுட்டு க்யூவில் போய் நிற்கிறோம். 250 ரூபா டிக்கெட் வாங்குகிறோம். ஒருத்தர் கேட்குறார், எதுக்கு சார்? சார் அவர் உள்ளே படுத்துன்னு இருக்கார், அவரை போய் பார்க்கறதுக்காக நான் 250 ரூபா டிக்கெட் வாங்குறேன்னு சொல்கிறாப்புல இருக்குது. நம்ம படுத்துண்டா நம்மளாலே பார்க்க முடியல, ஆனால் அவர் படுத்துண்டா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குறோம். அதனால தான் சீதை சொன்னால் சுகசுப்த பரந்தப ஸ்ரீமான். என் ராமனுடைய அழகு நின்ன திருக்கோலத்திலேயோ நடந்த திருக்கோலத்திலேயோ அமர்ந்த திருக்கோலத்திலேயோ இல்லை, அவர் படுத்துன்னு இருக்கார் பார், என்ன அழகா படுத்துன்னு இருக்கார். சுகசுப்த பரந்தபன்னர். அப்பேற்பட்டு சைனித்து சேவை சாதிக்கக்கூடிய பகவானை திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் நாம் சேவிக்கலாம். அப்பக்குடத்தான் அப்படிங்கிற பேரில் இருக்கார், அவரை சேவிக்கலாம். அன்பில் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் சேவிக்கலாம். திருக்குடந்தையில் ஆறாவ் அமுதனாய் சேவிக்கலாம். திருக்கோஷ்டியூரில் சௌமியநாராயணனாய் பகவான் அப்படி இருக்கார், சேவை சாதிக்கிறார், சேவிக்கலாம். நவத்திருப்பதியில் வைத்தமாநிதியா திருக்கோளூரில் இருக்கார், சேவிக்கலாம். திருவள்ளூரில் வீரராகவ பெருமாளா இருக்கார்,
சேவிக்கலாம். திருநீர்மலையில் மலைக்கு மேலே சயனித்து சேவை சாதிக்கிறார், சேவிக்கலாம். அனந்த பத்மநாபனை திருவனந்தபுரத்தில் சேவிக்கலாம். எவ்வளவு திவ்ய தேசங்களில் பகவான் சயனித்து சேவை சாதிக்கிறார். நின்ற திருக்கோலத்தில் எவ்வளவு இடத்துல இருக்கார், அமர்ந்த திருக்கோலத்தில் எவ்வளவு இடத்துல இருக்கார். இதெல்லாம் வச்சு பிரிக்கலாமா அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை யோசிச்சார். ஆனால் இதில் சில இதில் இடிச்சிரும். இப்போ பாருங்க, திருநீர்மலையில் போனால் நின்னான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், ஆவது நீர்மலை என்னர் 4 திருக்கோலத்தில் வந்துவிட்டார். இப்போ என்ன ஆகிடும்னா அது டபுள் கவுண்டிங்கில் வந்துடும். இப்போ சொல்கிறா இல்லையா, இந்த நோட்டெல்லாம் எண்ணும்போது ஆர்பிஐ என்ன சொன்னால் டபுள் கவுண்டிங்கில் நிறைய போயிடுதுன்னா, அதனால் டபுள் கவுண்டிங் திருநீர்மலை நின்ன திருக்கோலத்துலேயும் வரும், நடந்த திருக்கோலத்துலேயும் வரும் எல்லாம். அப்போ என்ன ஆகிடும், புஸ்தகத்தை மட்டுமே பார்த்து திவ்ய தேசங்களுக்கு போகிறவா என்ன பண்ணிவிடுவா, முதல்ல ஒரு வாட்டி நின்ற திருக்கோலத்துக்காக திருநீர்மலை போயிடுவா, திரும்பி வருவா. சயனித்த திருக்கோலத்துக்கு போனோம்னா ஐயோ இவா நம்மளை இப்படி சொல்லிவிட்டாளே, மறுபடியும் செலவு பண்ணிட்டோமே, இதே திவ்ய தேசத்துக்கு வந்தும்பா. பெரியவாச்சான் பிள்ளை பார்த்தார், இது வேண்டாமே தோணிடுத்து. அடுத்தது ஆழ்வார்கள் பாடின திவ்யதேச கணக்கில் வச்சுக்கலாமா? நம்மாழ்வார் பாடிய திவ்யதேசங்கள், திருமங்கை ஆழ்வார் பாடின திவ்யதேசங்கள், குலசேகர ஆழ்வார் பாடின திவ்யதேசங்களான்னு பார்த்தா, இப்போ நம்மாழ்வார் பாடின திவ்யதேசத்தில் ஸ்ரீரங்கம் வரும், திருமங்கை ஆழ்வார் பாடின திவ்யதேசத்தில் ஸ்ரீரங்கம் வரும், குலசேகர ஆழ்வார் பாடின திவ்யதேசத்தில் ஸ்ரீரங்கம் வரும், திருமிஷி ஆழ்வார் பாடின திவ்யதேசங்களில் ஸ்ரீரங்கம் வரும். இதில் டபுள் கவுண்டிங் இல்லை, மல்டிபிள் கவுண்டிங் வந்துடும். அதனால் பெரியவாச்சான் பிள்ளை பார்த்தார், இப்படியும் பிரித்தா நன்னாலேயே. அதனால் எப்படி இருக்காருங்கிறத வச்சும் பிரிக்க வேண்டாம், அதே சமயத்தில் யார் யார் பாடியிருக்காங்கிறத வச்சும் பிரிக்க வேண்டாம். எப்படி பிரிக்கலாம்னு யோசிச்சார். ஓஹோ, நாட்டை வச்சு பிரிக்கலாமேங்கிறதுக்காக காவேரி பாயக்கூடிய ஓடக்கூடிய நாடு சோழ நாடு, சோழ நாட்டாக பிரிக்கலாமே. அப்படின்னா ஸ்ரீரங்கம் பாண்டிய நாட்டில் வராது, திருக்குறுங்குடி சோழ நாட்டில் வராது, திருஎவ்வளூர் சோழ நாட்டில் வராது, திருப்பதி பல்லவ தொண்டை நாட்டில் வராது அப்படின்னு பிரித்து என்ன பண்ணார், 40ஆம் சோழம் 40 திவ்யதேசங்கள் சோழ நாட்டில் இருக்கிறதா பிரித்தார். 18 திவ்யதேசங்கள் பாண்டிய நாடு, பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள். அடுத்தது நடுநாடு, அதாவது சோழ நாடும் இல்லை, பாண்டிய நாடும் இல்லை, மேலே இருக்கக்கூடிய பல்லவ நாடு தொண்டை நாடும் இல்லை, நடுவில் எங்கேயோ மாட்டின்னு இருக்கு, அதுக்கு நடுநாட்டு திவ்யதேசங்கள்னு 2 வச்சார். அடுத்தது தொண்டை நாடு பல்லவ நாடு 22, கேரளத்தில் இருக்கக்கூடிய மலைநாடு 13, வடநாடு 11. வடநாட்டில் எது வந்திருக்கு தெரியுமா, திருப்பதி வந்திருக்கு. ஏன் சுவாமி திருப்பதி இங்கே தானே இருக்காத வடநாட்டில் கொண்டு வச்சுட்டேன்னா, அக்காலத்தில் நம்ம தெற்குத்தியர்களுக்கு மெட்ராஸ்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் வடக்கு. இப்போ நீங்கள் நார்த்துக்கு போயிட்டேன்னு வச்சுங்க, நீங்கள் தமிழ் பேசினாலும் தெலுங்கு பேசினாலும் மலையாளம் பேசினாலும் தமிழ் பேசினாலும் அவளுக்கு மத்ராசி அப்படின்னு சொல்லிடுவாள். நீங்கள் அங்கே போனோன்னா யாம் பேசுவது தமிழ், சுவை தமிழ் அப்படிலாம் சொன்னேன்னா ஒன்றும் புரியாது, அவளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏகமேவ அத்விதீயம், அந்த விதத்தில் அவள் வித்தியாசம் பார்க்கறது இல்லை நம்மக்கிட்ட. அதனால் அவளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நமக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய திவ்யதேசம் கூட வடநாட்டு திவ்யதேசம் தான். அதனால் 11 வடநாட்டு திவ்யதேசம். அதனால் இப்போ கணக்கு வச்சுக்கோங்க, 40ஆம் சோழம், 22ஆம் தொண்டை நாடு, 18ஆம் பாண்டிய நாடு, 2ஆம் நடுநாடு, 13ஆம் மலைநாடு, 11ஆம் வடநாடு, 2ஆம் மேல்நாடு. மேல்நாடுனா எதுனா திருப்பார்கடல் திருப்பரமபதம். அது எப்போ சேவிப்போம்னா, இந்த திவ்யதேசங்களுக்கெல்லாம் வண்டியில் போகிறோம் பாருங்க, ஓட்டுநர் கொஞ்சம் சரியாக ஓட்டலேன்னு வச்சுக்கோங்க, அங்கே சேவிச்சுடலாம். அதாவது மொத்தத்தில் இங்கே ஒன்றும் இல்லாட்டா அங்கே ஒன்றும் அப்படின்னு வச்சுக்கலாம் கணக்கு. இப்பேற்பட்ட திவ்யதேசங்கள் ஆச்சரியமான திவ்யதேசங்கள். அதில் பாண்டிய நாடு என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெருமையுடையது. சுவாமி பாண்டிய நாட்டின் பெருமையை கொங்கு நாட்டில் சொல்கிறேன்னா, பக்தியில் கொங்கு நாடு பாண்டிய நாடுன்னு இல்லை. பெருமாள் ஜெர்மனியில் இருந்தாலும் நமக்கு வசதி தான், பெருமாள் சவுதி அரேபியாவில் இருந்தாலும் வசதி தான். நாடு முக்கியம் கிடையாது, நம்முடைய எண்ணம் தான் முக்கியம். அப்பேற்பட்ட பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுக்காராளுக்கு வீரம் அதிகம். அது எப்படி தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த சரித்திரத்தை நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் கோயம்புத்தூர் வாசிகள் கேட்டிருப்பேள். ஆனாலும் ஒரு சின்ன நம்பிக்கையில் ஏதாவது புதுசாக சொல்லலாமே அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். திருப்பாவையில் ஆண்டாள் சொல்கிறா, வாச நறுங் குழல் ஆய்ச்சியர். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கார்த்தால கடையறாலாம் தயிர் எடுத்து வெண்ணெய் எடுக்கணும் இல்லையா, வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கணும். ஆனால் பல பேருக்கு தெரியும், சூரியன் உதித்த பிறகு கடைந்தால் திரிஞ்சு போயிடும். அதனால் சூரியோதயத்துக்கு முன்னாடியே கடையணும். அதனால் அதை ஒரு அடையாளமாக சொல்கிறா ஆண்டாள். என்ன பண்ணுறா, கதவை தட்டிவிட்டு, பெண்ணே அந்த பெண்கள் தயிர் கடையிற சத்தம் காதில் விழலியா அப்படின்னு கேட்குறா. அப்போ என்ன சொல்கிறா, மத்தினால்
ஓசைப்படுத்த தயிர் அரவம். அரவம்னா தமிழில் பாம்புன்னு மட்டும் அர்த்தம் இல்லை, அரவம்னா சத்தம்னு அர்த்தம். இந்த நம்ம தமிழ் பேசுகிறோம் இல்லையா, சுந்தர தமிழ், தெலுங்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். தெலுங்குக்காரா என்ன சொல்லுவா தெரியுமோ, அரவம்னு நம்ம மொழியை சொல்லுவா. இல்லை ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறோமா, அதனால இந்த அரவம், அரவம்னு பேர். அதனால இந்த இடத்துல அரவம்னா நல்ல சத்தம். தயிரரவம் கேட்டிலையோ சொல்றா ஆண்டாள். அப்போ ஒரு வார்த்தை நன்னா கவனிங்க. வாச நறுங்குழல் ஆய்ச்சியர். நறுங்குழல், குழல் அப்படின்னா கூந்தல், குழல் கற்றை. சம்ஸ்கிருதத்தில் 2 வார்த்தை உண்டு. தலைக்கு மேலே ஒரு வார்த்தை, தலைக்கு கீழே ஒரு வார்த்தை. இப்போ தலைக்கு மேலே முடி வளர்றது இல்லையா, அதுக்கு கேஷம் அப்படின்னு பேர். அப்படி தானே இப்போல்லாம் தைலங்களே விற்கிறா, கேஷ் இது கேஷ் அது அப்படின்னுட்டோம். தலைக்கு கீழே வளரக்கூடிய முடி எதுவாக இருந்தாலும் ரோமம்னு பேர். அதனால ரோமாங்கிதம் அப்படின்னு பட்டத்திரிகள் அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலாயாவளி லோபனியம் பீயூஷா ப்ளாவிதோஹம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கை. என் ரோமகூப்பங்கள் எழுந்து நிற்கிறதேன்னார் தியாகராஜர் சாதிச்சார். ரோமாஞ்சமனே கனகச்சுகமு ராமபக்துடனே முத்ரபிள்ளையூ ராமநாமமனே வரகமி வீராமநாம ரோமாஞ்சமனே. ரோமகூப்பங்கள் எழுந்து நிற்கிறதுன்னார். அப்பேற்பட்ட அழகிய கூந்தலை உடைய பெண்கள் ஆய்ச்சிமார்கள். இந்த ஆய்ச்சிமார்களுக்கு குழல்னர், நறுங்குழல்னர், நல்ல குழல். வாச நறுங்குழல்னர், வாசனையோடு கூடிய கூந்தல்னர். எல்லாரும் முகந்து பாருங்க, கூந்தலை வாசனை வருதா? நீங்கள் உடனே சொல்லலாம், மல்லிகைப்பூ நேற்று வச்சுனேன் இல்லையா, மல்லிகைப்பூ வச்சுனேன் வாசனை வரும். இப்போல்லாம் தைலங்களே அவள் என்ன பண்ணுறா, நல்ல ஒரு மணத்தோடு சேர்ந்து தான், ஒரு ஃப்ராக்ரன்ஸோடு சேர்ந்து தான் கலந்து கொடுக்குறா. அது ஒன்று இருக்கலாம். இல்லாட்டா இப்போ எங்கள் ஊர்லெல்லாம் சம்பங்கின்னு பெங்களூரில் ரொம்ப பிரசித்தம், மஞ்ச மசேல்னு ஒரு பூ. அது ஒன்று ஆற்றுல வச்சாலே போகிறோம், கந்தானாம் கந்தவியோ, வீடு முழுக்க கந்தமாக இருக்கும். அது ஒரு வேளை வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றுமே ஒரு தைலமும் தீட்டிக்கொள்ளாமல், ஒரு ஷாம்புவும் போட்டுக்காமல், ஒரு கண்டிஷனரும் போட்டுக்காமல், ஹேர் ஸ்ப்ரே ஒன்றும் போட்டுக்காமல் நல்ல வாசனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த கூந்தலுக்கு இயற்கையாகவே வாசனை இருக்குதுன்னு அர்த்தம். ஓஹோ, இயற்கையாக வாசனை உண்டா? ஆணின் கூந்தலுக்கல்ல, பெண்ணின் கூந்தலுக்குன்னு லக்ஷண சாஸ்திரம் சொல்கிறது. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சரித்திரம் சொல்கிறேன். என்னென்னா, திருவிளையாடல் புராணம்னு சைவத்தில் நாயன்மார்கள் சிவபெருமானின் லீலைகளை பற்றி ரொம்ப ஆச்சரியமான ஒரு தமிழ் பிரபந்தம் திருவிளையாடல் புராணம். அதை வடமொழியில் சிவலீலார்ணவம் அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர் வாழ் சாதிச்சிருக்கார். அதில் ஒரு கதை. இந்த கதை சொல்லும்போதே உங்களுக்கு சலச்சித்திரம் ஓடும். பாண்டிய தேசத்தில் ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு பத்னி குளிச்சுட்டு வரா. குளிச்சுட்டு அப்படி கூந்தலை காய வைக்கும்போது அந்த கூந்தலை சுற்றி வண்டுகள் ஹ்ரீங்காரம் பண்ணுறதாம், வண்டு சுத்தறதாம். பாண்டிய ராஜா வந்து பார்த்தார். ஓஹோ, கந்தம் உள்ள மலரைத்தானே வண்டுகள் சுத்தும், நம் பத்னியின் கூந்தலில் கந்தம் மனம் உள்ளதோ? அவளை போய் கேட்டார், நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ண, என்ன தைலம் யூஸ் பண்ண, என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ண? அவ சொன்னா, நான் காஸ்மெட்டிக்ஸ் பக்கமே போகிறதில்லை சுவாமி, அதெல்லாம் நான் இயற்கை ரீதியாக தான் இருக்கேன், ஒன்றுமே பயன்படுத்தலைன்னு சொன்னான். அப்போ தான் ராஜாவுக்கு தோணித்து, பெண்களின் கூந்தலுக்கு மனம் செயற்கையாக இல்லை என்றால் இயற்கையாக தானே இருக்கணும், இட் ஷுட் பி நேச்சுரல். அதனால் பெண்களின் கூந்தலுக்கு இயல்பில் மனம் இயற்கையா செயற்கையா, இது மனசில் வந்த கேள்வி. யார்கிட்டையும் அவர் சொல்லலை. அடுத்தா சொல்லி கொஞ்சம் முடித்த உடனே போனார் அந்தப்புறத்துக்கு. யோசிச்சார், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். ஏதாவது ஒரு கவிஞன் யோசித்து சொன்னால் நல்லா இருக்குமேன்னு ஒரு போட்டி வச்சார். என்னுடைய ஐயத்தை யார் தீர்த்து வைக்கிறாளோ அவளுக்கு 1000 ஸ்வர்ண நிஷ்காமங்கள், கோல்டு காயின். இப்போலாம் ஒரு சைட் வாங்கினா கொடுக்குறோம், இவ்வளோ நீங்கள் வந்து ஒரு 10 kg கோல்டு வாங்கினா 1 கிராம் கொடுக்குறோம்லாம் சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி அவர் சொன்னார் 1000 கோல்டு காயின்ஸ் அப்படின்னு விட்டார். அந்த ஊரில் பாவம் ரொம்ப ஒரு ஏழை இருந்தான், தருமின்னு பேர். இதெல்லாம் நான் சொல்லும்போதே உங்களுக்கு சலச்சித்திரம்லாம் ஓடும். அதனால் அந்த தருமி, இதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. அதனால் அந்த தருமின்னு இருந்தார், ரொம்ப ஏழை.
அவர் நேர சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டார். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணார், ஒரு கவிஞன் ரூபத்தில் பிரத்யக்ஷமாகி ஓலையில் ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுத்துட்டார் தமிழில். இவர் பாவம் தருமி அதெல்லாம் படிக்கல, 1000 கிடச்சா போகிறோங்கிறதுக்காக இதை நேர சபைக்கு எடுத்துன்னு போனார். ராஜா கிட்ட கொடுத்தார். ராஜா படிச்சுட்டு, பரவாயில்லையே, என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டியே, பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கையாக தான் உள்ளதுன்னு நீ தீர்ப்பு கொடுத்துட்டியே. தருமி பார்க்குறார், நான் அப்படிலாம் ஒன்றுமே கொடுக்கல, ஆனால் பரவாயில்ல, நீங்கள் நினச்சிண்டா தேவையில்ல, 1000 கொடுங்கன்னார். அப்படி 1000 கொடுக்கலாம்னு பாஸ் பண்ணும்போது அப்போசிஷன் பார்ட்டி நக்கீரன் எழுந்து நின்னார். அவர் சொன்னார், செய்யுள்ள கொடுன்னார். பார்த்தா அதில் தெரியறது பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கை. அவர் சொன்னார், இயற்கையெல்லாம் கிடையாதுப்பா, ஏதாவது இந்த ஷாம்பூ கிம்புலாம் போட்டால் தான் உண்டு, எங்கள் ஆத்து மாமிக்கெல்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ தருமி பாவம் தவிக்கிறார். நேர சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டார். யார் இந்த கவிஞன் கண்ணாப்பினான் அவர் தெரிஞ்சதெல்லாம் எழுதிவிட்டார். உடனே அந்த கவிஞனை கூட்டிக் கொண்டு வந்தார். கவிஞனுக்கும் நக்கீரருக்கும் இப்போது வார்த்தாலாபம், சம்பாதம். அப்போ சிவபெருமானான கவிஞன் கேட்டார், சாதாரண பெண்களுக்கு மனம் உள்ளதா இல்லையா? இல்லைன்னு விட்டார் நக்கீரன். தேவலோகத்து பெண்களுக்கு இல்லை, பிரம்மதேவனின் பத்னி வாணிக்கு இல்லை, சிவபெருமானின் இடபாகத்தில் இருக்கக்கூடிய பர்வதவர்தினியான அம்பாளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமானுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் மளிகை சாமானில் ஒரு ஷாம்புவும் வாங்குறது இல்லைன்னு. ஆனால் அவளுக்கு மனம் இயற்கைன்னு அவருக்கு தெரியும். உடனே நெற்றிக்கண்ணை திறந்தார், எரிச்சுட்டார் நக்கீரனை. அடுத்தா அப்புறம் அது அவரை ஆட்கொண்டார், அது வேற. இந்த நியூஸை எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டான். யாருக்குன்னா அம்பாளுக்கு. பாத்தியா, உன்னுடைய கூந்தலை பற்றி பூலோகத்தில் அப்படி சர்ச்சை பண்ணுறா, உன்னுடைய கூந்தலுக்கு மனம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா. அம்பாளுக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ இப்படி சொல்லிட்டாளே. உடனே அவள் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை கூட்டினான். யாருன்னா இந்திரனுடைய பத்னி இந்திராணி, அடுத்தது பூமி தேவி, ஸ்ரீதேவி, அதே மாதிரி வாணி, சரஸ்வதி, இவாளெல்லாம் கூப்பிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இந்திராணி தான் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னு MOM அவள் எடுத்துக்கிறா, என்னெல்லாம் நடக்கிறது. அப்போ அம்பாள் சொன்னா, என் கூந்தலை பார்த்து இப்படி சொல்லிட்டா அப்படின்னு. அப்போ பூமி தேவி சொன்னாலாம். ஏன்னா பூமி தேவிக்கு இவன் நாத்தனார் முறை இல்லையா. நாத்தனாரே கவலைப்படாதே, நான் உன்னுடைய குறையை தீர்த்து வைக்கிறேன். எப்படி நீ தீர்த்து வைப்ப கேட்ட ஆண்டாள். அதெல்லாம் கமன்று நான் பார்த்துக்கிறேன்னா. அதனால தான் எந்த பாண்டிய தேசத்தில் அம்பாளின் கூந்தலுக்கு அபமானம் நேர்ந்ததோ அதே பாண்டிய தேசத்தில் மதுராப்பட்டினத்தின் அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் பூமி தேவியின் அம்சமாய் கோதாதேவி என்கின்ற ஆண்டாள் பிறந்தாள். எந்த பாண்டிய தேசத்தில் கூந்தலில் மனம் செயற்கை இயற்கை இல்லைன்னு சொன்னாலோ அதே திவ்ய தேசத்தில் பிறந்து சங்கத்தமிழில் பாடி வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், எந்த ஒரு விதமான கந்தத்தையும் பூசிக்கொள்ளாமல் இயற்கையாகவே வாசனை படைத்த கூந்தலை உடையவர்கள்னு ஆண்டாள் அம்பாளின் குறையை தீர்த்து வைத்தாள். அப்பேற்பட்ட வீரம் மிகுந்த ஊர் பாண்டிய தேசம். அப்பேற்பட்ட பாண்டிய தேசத்தில் நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரி என்கின்ற திருக்குறுகூருக்கு அருகே இருக்கக்கூடிய உயர்ந்த திவ்ய தேசம் திருக்குறுங்குடி. இந்த பேரே பாருங்க, நம்ம தமிழர்களுக்கு நன்னா வந்துடும். இப்போ நான் வடக்குக்கெல்லாம் போய் சொல்லுவேன் திருக்குறுங்குடி. சே இட் அகைன், திரு குறுங்குடி, விட்டுருங்கோ அப்படின்பாவா. அதனால் நமக்கு அது வருது. அதனால் அப்பேற்பட்ட திருக்குறுங்குடி திவ்ய தேசம். இதனுடைய பெருமை எங்கே இருக்குது அப்படின்னா, ரொம்ப உயர்ந்த இதிகாசம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்குது. ஸ்ரீமத் ராமாயணத்தில் என்ன ஆகுது, ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடிக்கொண்டு வரா காட்டுக்கு. அப்போ தான் கிஷ்கிந்தான்னு ஒரு ராஜ்யத்தில் நுழையிறா. கிஷ்கிந்தா என்பது எதுன்னா, இன்றைய தினத்தில் பெல்லாரின்னு சொல்கிறோம் இல்லையா, கர்நாடகத்தில் விஜயநகர மன்னர்கள் ஆண்ட ஹம்பி, அதுக்கு கிஷ்கிந்தான்னு பேர். ராமரும் லக்ஷ்மணரும் சீதா மதனி அம்மா தேடின்னு வரா. அப்போ தான் வாலி தன்னுடைய தம்பியான சுக்ரீவனை நாடு கடத்தியிருக்கான். சுக்ரீவனானவன் ரிஷ்யமூக பர்வதத்தில் இருக்கான். அவனுக்கு பொலிட்டிக்கல் அட்வைசர் ஹனுமான் சோ மாதிரி இருந்திருக்கார் அந்த காலத்தில். அதனால் ஹனுமான் அங்கே கூடவே இருக்கார். ஹனுமானை பார்த்து சொன்னார் சுக்ரீவன், யாரோ 2 பேர் வராப்பில் தெரியறது, வீரர்கள் மாதிரி இருக்கா, ஜிம் பாடியாக இருக்கா, நீ போய் பார்த்துட்டு வா, யார் அமைச்சிருக்கா. அப்போ ஹனுமார் போகணும். ஆனால் ஹனுமாரோ ஒரு குரங்கு.
குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுறது ரொம்ப அப்ரூவம் இல்லையா? நீங்கள் ஒரு வண்டலூர் ஜூன்னு ஒரு ஜூ போகிறேள். எதுக்கு போகிறேள்? ஒரு நம்பிக்கை, நம்மளை விட ஞானத்தில் குறைந்த ஜந்துக்கள் அங்கே இருக்குதுன்னு. ஒரு கூண்டில் 4-5 குரங்கு வச்சுருக்கா. நீங்கள் கேட்டை பிடிச்சிக்கிறேள், திடீர்னு ஒரு குரங்கு வருது. ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தைய ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் அப்படின்னு அந்த குரங்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஒருவேளை நம்ம உள்ளே இருந்து இது வெளியே இருக்கலாமோ தோணும் இல்லையா? அதனால் ஹனுமார் சம்ஸ்கிருதம் பேசினார்னா ஒத்துக்க முடியாதே. அதனால் ஹனுமார் என்ன பண்ணார்? ஒரு அந்தணர் வேடம் பூண்டு செல்கின்றார் ராமன் அருகே. அப்போ அந்த ராமன் கிட்ட போகும்போது ராமன் லக்ஷ்மணன் பக்கத்தில் நின்றுருக்கா. ஹனுமார் போகிறார். ஹனுமார் போகும்போது கிட்டக்க போயிட்டார். கம்பர் சொல்கிறார், என்பு உருகி அன்பு பெருகித்துன்னார். அவருடைய பாடி வெயிட் எல்லாம் குறைஞ்சு ராமர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு பெருகினாப்பில் அவருக்கு தோன்றதான். அப்போ நேர ஹனுமார் போயின்னு இருக்கார். ராமரை பார்த்து சொன்னார், ஆயதாஷ்ச சுவிருத்தாஷ்ச பாகவஹா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாக. இவ்வளவுதான் வடமொழியில சொன்னார். ராமர் இதை கேட்டுட்டு சொல்றார், இவனை மாதிரி ஒரு பேச்சாளியை நான் லோகத்தில் பார்த்ததே இல்லை லக்ஷ்மணா அப்படின்னு திரும்பி 4 ஸ்லோகங்கள் சொல்றார். நான் ருக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நா சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம் அவிஸ்தரம் அசந்திக்தம் அத்ருதம் அவிலம்பிதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே சம்ஸ்காரக்ரம சம்பன்னா முத்ருதாம் அவிலம்பிதாம் உச்சாரயதி கல்யாணீம் வாச்சம் ஹிருதயஹாரிணீம். ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார், கவனிங்கோ. பேச்சாளினா எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம மெனக்கெட்டு ஒரு நுழைவுத் தேர்வு எழுதி கேட்டு பேட் எல்லாம் எழுதி 20-25 லட்சத்தை கொடுத்து MBAல 2வது வருஷம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி பேசணும்னு கட்டுத்தருவா 25 லட்சம் கொடுத்து. இந்த உபன்யாசத்துக்கு வந்து நீங்கள் உட்காந்தாலே உங்களுக்கு ஃப்ரீ டிஸ்கோர்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ராமர் எடுக்கிறார். நான் ருக்வேத வினீதஸ்ய கீதி, உயர்ந்ததாக பேச்சுடையவன் பேசிண்டே பாடமாட்டானாம். இப்போ பாடிட்டு பேசணும், இல்லை பேசிட்டு பாடணும், ரெண்டும் கலந்து பண்ணப்படாது. பெருமாள் வந்தாராம், கேட்டாராம், சொன்னாராம், இந்த கொனஸ்டைலாம் பண்ணக்கூடாது. அதனால் ஒன்று பாடணும், பேசணும், பேசணும், பாடணும். யூ ஷுட் நெவர் intersperse both. They will not make a good combination. ஒன்று. 2வது சீக்ரி, ரொம்ப வேகமாக பேசப்படாதான் மேடை பேச்சாளி. வந்தார், இப்படி போனார், முடிச்சுட்டு எடுத்து திருப்படி வந்தார், கேட்டார், இப்படி சொன்னால் கேட்குறவாளுக்கு ஒன்றும் புரியாமல் கேள்வி கேட்காம இருப்பா பாருங்க. இந்த மாதிரி நுவான்சஸ்லாம் வச்சுக்கூடாது. அதனால சீக்ரி. சிரக்கம்பி, தலையை ஆட்டப்படாதான். என்ன நான் சொல்கிறது? நீங்கள் ஆட்டணும் தலையை, நான் ஆட்டப்படாது. சிரக்கம்பி. ததா லிகித பாட்டகா, எல்லாம் எழுதி வச்சுட்டு அடுத்ததாக நாம் திருக்குறுங்குடியின் சரித்திரத்தை இங்கே எங்கேயா வழக்க கிழக்க அணைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நான் ஓன் அழ வேண்டியது தான். அதனால் லிகித பாட்டகா அனர்த்தஜ்ஞா, வேண்டாத வார்த்தையை பேசக்கூடாது, யாரையும் மனதில் புண்படுத்தக்கூடாது, வேண்டாத வார்த்தை கூடாது. ஒரு கல்யாணத்துக்கு மெனக்கெட்டு என்னை கூப்பிட்றார், கல்யாண மேடையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆழ்வார் பாசுரம் சொல்லுங்கன்னார். நீலமே நீ கல்யாணத்துக்கு போயிருக்கேன், ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே, அனர்த்தஜ்ஞா, வேண்டாத வார்த்தை சொல்லக்கூடாது. அடுத்தது தாரணா சக்தி, கேட்டதை ஞாபகம் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். கேட்டுட்டு இல்லை சுவாமி கேட்டேன், அவரே சொல்லிவிட்டார், மறந்துருங்கன்னு சொல்லிட்டார், அதனால் மறந்துட்டா தேவையில்லை, மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப கீச்சுன்னு கத்தக்கூடாது, உயர்ந்த குரல்ல. இப்போ இந்த பட்டிமன்றங்கள்லாம் பேசுகிறா பாருங்க, நான் ஆச்சரியப்பட்டு போவோம். ஒரு வாட்டியும் நடுவர் இங்கே ஓடி போகிறாப்புல இல்லை, அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாவனை கொடுத்து அங்கேயே தான் உட்கார வச்சுருக்கா. நடுவர் அவர்களே, எதுக்கு கத்தணும்? மெதுவாக பேசலாம் இல்லையா? அதனால் அவளுக்கு என்னென்ன, உயர்த்தி பேசினால் கருத்து சென்று விடும், இருக்கக்கூடாது. 2வது ரொம்ப பேரிட்டோன், பூமியை தோண்டும் அளவுக்கு கீழே குரலும் இருக்கக்கூடாது. வர்த்ததே மத்தியமேஸ்வரே, கேட்குறவாளுக்கு இனிமையாக இருக்கணும் அந்த குரல், கீச் கத்தக்கூடாது, கீச்சுன்னு கீழியும் போகக்கூடாது. வர்த்ததே மத்தியமேஸ்வரே. அடுத்தது சொல்கிறார், ரொம்ப வேகமாக பேசக்கூடாது, ரொம்ப மெதுவாக. ராமர் எடுத்தார், ந ஸ்வயஜ்ஞா, ரொம்ப மெதுவாக. அடுத்ததாக ராமன்
இந்த வேகத்தில் இவர் பேசினார்னா எப்போ முடிப்பார் உபன்யாசத்தை? அதனால் ரொம்ப மெதுவாக இருக்கக்கூடாது, ரொம்ப வேகமாகவும் இருக்கக்கூடாது. இவ்வளவு குணங்களோடு கூடியவர் நல்ல மேட பேச்சாளி ஹனுமான் அப்படிங்கிறத ராமர் பாஷண கௌசலம்ங்கிற பகுதியில் எடுத்து சொல்கிறார். ஹனுமார் இதெல்லாம் கேட்டுட்டு சுக்ரீவனோட சக்கியம் செய்து வைக்கின்றார். சுக்ரீவன் வந்து கேட்குறார், ராமா உங்கள் பத்னியை தொலைச்சுட்டேன்னு கேள்விப்பட்டேன், நானும் என் பத்னியை தொலைச்சுட்டேன் அப்படின்னு ராமன் நினைச்சார். கஷ்ட காலத்தை இந்த குரங்கோடெல்லாம் சகவாசம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கு பாரு அப்படின்னு யோசிச்சார். உன் பத்னியை மீட்பதில் நான் உதவி செய்வேன், என் பத்னியை மீட்பதில் நீ உதவி செய்ய வேண்டும். ஆயிடுத்து, வாலிவதம் ஆயிடுத்து, சுக்ரீவனை ராஜாவாக்கியாச்சு, அங்கதனை யுவராஜாவாக்கியாச்சு. குரங்குகளை வைத்து 4 டீமாக பிரிக்கிறான் சுக்ரீவன். என்னென்னா நார்த் டீம், சவுத் டீம், ஈஸ்ட் டீம், வெஸ்ட் டீம். இந்த கம்பெனி எல்லாம் சேல்ஸ்லாம் இப்படி தான் பிரிப்பா. இப்படிலாம் சொல்லி அமிச்சு சவுத்தில் இப்படி போங்கோங்கிறார், இது பீழமேடுங்கிறார், அங்கே தேடுங்கோங்கிறார், ஜெகநாத பெருமாள் பக்கத்தில் தேடுங்கோங்கிறார், பாபநாயகன் பாளையத்தை தேடுங்கோங்கிறார், அவினாஷி ரோட்டில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போயிடாத டிராஃபிக்கை மாட்டின்ட்டுருவேங்கிறார், எல்லாம் சொல்கிறார். ஆச்சரியப்பட்டு போயிட்டார் ராமர். சுக்ரீவா உன்னுடைய டோப்போகிராஃபி ஸ்கில்ஸே ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ மேப்பு போடுற மாதிரி ஊர் ஊராக சொல்கிறியே, எப்படிப்பா உனக்கு இவ்வளவு தெருவின் பேர் தெரியும்னார். அப்போ சுக்ரீவன் சொன்னார், இந்த தெரு வழியாக எங்கள் அண்ணா வாலி என்னை துரத்திருக்கார், அதனால் போகும்போது இந்த தெரு பேரெல்லாம் பார்த்துட்டே போனேன்னார். ஆச்சு, ஹனுமானை தெற்குக்கு அனுப்பணும். எல்லா இடத்துலையும் தேடிட்டு நேராக ஹனுமானும் மற்றைய குரங்குகளும் கீழே தெற்குக்கு திருநெல்வேலி பக்கத்தில் மகேந்திரகிரி அப்படிங்கிற பர்வதத்துக்கிட்ட வந்ததாக ராமாயணம் சொல்கிறது. மகேந்திரகிரிங்கிறது எது சுவாமின்னா, இன்றைய திருக்குறுங்குடி மலைக்கு இதிகாசத்தில் மகேந்திரகிரின்னு பேர். அங்கே வந்தா, அங்கே வரும்போது ஹனுமான் குரங்குகள்லாம் உட்காந்துட்டு இருக்கா. ஐயோ சீதையை காணலியேன்னு வருத்தப்பட்டா. அப்பதான் ஐயோ நம்ம போய் சீதையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் ராமன் உயிரை துறப்பான், லக்ஷ்மணன் உயிரை துறப்பான், இவ்விருவர்களும் உயிரை துறந்தால் பரத சத்ருகுணால் உயிரை துறப்பார்கள், தாய்மார்கள் உயிரை துறப்பார்கள், சாதாரண மக்கள் உயிரை துறப்பார்கள், குரங்கு பத்னிகள் உயிரை துறப்பார்கள். ஐயோ நம்ம இப்போ என்ன பண்ணுறது? ஜட்டாயு கூட பகவானுக்காக உயிரை விட்டாரே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறா. அப்போது குகையிலேருந்து இன்னொரு கழுகு வருது, அதுக்கு சம்பாதி அப்படின்னு பேர். அந்த சம்பாதி சொல்கிறது, என்னுடைய தம்பி ஜட்டாயுவை பற்றி யார் பேசினா? ஐயோ என் தம்பி போயிட்டானா, ராமகைங்கரியத்தை போயிட்டானா, ராமனை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், என் கண்ணால் பார்த்தா தூரக்க ஒரு தீவில் ஒரு மரத்தின் கீழே ஒரு பெண் அழுதுண்டே இருக்காப்பில் என் கண்ணுக்கு தெரியறதுன்னார். உடனே ஜாம்பவான் சொன்னார், ஹனுமான் உன்னால் முடியும். இந்த உன்னால் முடியும் தம்பின்லாம் பாட்டிருக்கு பாருங்க, முதல்ல பாடினவரே ஜாம்பவான் தான். உன்னால் முடியும் தம்பின்னு சொன்ன போது அவர் நேரே பறந்து சென்றார். எங்கன்னா லங்கையை நோக்கி பறந்து சென்றார். அப்பேற்பட்ட ஹனுமான் பறப்பதற்கு ஆதாரமாயிருந்த மலை மகேந்திரகிரி அப்படிங்கிற பர்வதம். ஆச்சா, இந்த திருக்குறுங்குடி என்கின்ற ஊர் எங்க வந்திருக்கு? ராமாயணத்தில் வந்திருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும் எங்கேன்னா வராக புராணம். யாரெல்லாம் பாகவத சப்தாகத்துக்கு வந்துருக்கீங்களோ 2வது நாள் வராக அவதாரம், வராக சரமஸ்லோகம் அப்படின்னு 2 விஷயங்கள் சொன்னேன். வராக அவதாரம் ஸ்ரீமத் பாகவதத்திலே இருக்கு, வராக சரமஸ்லோகம் ஸ்ரீ வராக புராணத்தில் இருக்கு. ஆண்டாள் சொன்னா, பாஷி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசு உடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. அப்பேற்பட்ட திருவரங்கன் அவனுடைய பெருமையை என்னன்னு சொல்றதுன்னா, எப்படின்னா வராக பெருமாள் பூமி தேவியை ரட்சித்தார். ஹிரண்யாக்ஷன் என்னும் ஒரு அரக்கன் பூமியை கொண்டு சமுத்திரத்தில் வச்சான். அன்னிக்கே நான் சொன்னேன், உங்கள் பேரம்பேத்தி கேட்கும், பாட்டி சமுத்திரம்தான் பூமியில் இருக்கே, பூமியை கொண்டு எப்படி சமுத்திரத்தில் வைக்க முடியும் கேள்வி கேட்கும் இல்லையா? அதுக்கு பதில் என்னன்னா, பூமியில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் கொண்டு பூமியை வைக்கல, இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு சமுத்திரம் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு பிரளய சமுத்திரம், த ஓஷன் ஆஃப் டெல்யூஜ் அப்படின்னு பேர். பிரளய காலத்தில் எப்படி இருக்கும் அந்த சமுத்திரத்தின் விஸ்காசிட்டி, அதாவது அந்த தண்ணீர் தன்மை எப்படி இருக்கும்னா, இந்த குழந்தைகள் ஜெல்லின்னு ஒன்று சாப்பிடும் பாருங்க, நம்ம ஆத்துலேயே அல்வா கோந்தை வச்சு கோதுமை அல்வா கலரிலாம் ஒட்டிக்கிறது பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்குமாம் அந்த சமுத்திரம். அதில் பூமியை வச்சு பூமி முழுகி போய் பூமிக்கு மேலே பாசி பிடிச்சி போயிட்டான். ஐயோ நம்ம பத்னிக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு நினச்சி பகவான் உத்ருதாசி வராகேன
கிருஷ்ணேன சதபாகுனான்னு சொல்லிட்டு பகவான் வராகவதாரம் எடுத்து கோலமலர்பாவைக்கு அன்பாகிய நண்பேயோ நீலவரை 2 பிறை கவ்வினுமிருந்ததொப்ப கோலவராக மொன்னா நிலங்கொட்டிடங்கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உம்மை பெற்றினி போக்குவனோன்னு பகவான் வந்து பூமி தேவி இடர்ந்தெடுத்தார். மானமிலா பன்றியாய் உபமானமிலா பன்னியாய் அபிமானமிலா பன்னியாய் பகவான் வந்து இடர்ந்தெடுத்தார். பூமியை இடர்ந்து எடுக்கும்போது when he uplifted mother earth, அப்போதான் பூமி தேவிக்கு ஒரு ஆசை, நம்ம ஆத்துக்காரர் இவ்வளோ க்ளோஸாக நம்மளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதே இப்போ தான், இல்லாட்டா எப்போ பார்த்தாலும் ஸ்ரீதேவியோடு தான் இருக்கார், அதனால் இந்த சமயமாக பார்த்து நம்ம சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு அவள் கேள்வி கேட்டு வராகப் பெருமான் பதில் சொன்னார். பூமி தேவி கேள்வி கேட்டு வராகப் பெருமாள் பதில் சொன்னதுக்கு வராக புராணம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட ஸ்ரீவராக புராணத்தில் ஒரு இடம் கைஷீக மகாத்மியம் அப்படின்னு பேர். இந்த கைஷீக மகாத்மியம் எப்போ சொல்லுவான்னா, இன்றைக்கும் நீங்கள் வருஷம் போனேன்னா பொதுவாக எல்லா பெருமாள் கோவில்லையும் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியை கைஷீக ஏகாதசி கொண்டாடுறது வழக்கம். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது கௌஷிகம்பா. கௌஷிக அப்படின்னா விஸ்வாமித்திரன்னு அர்த்தம். குஷிக சுத கதித விதித நவவிவித கதன் தேசிகன். கௌஷிகன்னா விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஏகாதசி கொண்டாடினா வசிஷ்டர் நாளை கூச்சுப்பர், அடுத்தது வாமதேவர் கோச்சுப்பார். அதனால் ஒருத்தருக்கும் நம்ம ஏகாதசி கொண்டாடிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இது கௌஷிக இல்லை, கைஷீக. கைஷீக ஏகாதசி. கைஷீக ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி வரும். அன்றைக்கி தான் கைஷீக துவாதசி அன்னைக்கு கைஷீக புராண பட்டனம் அப்படின்னு ஒன்று பண்ணுவா. இதை நீங்கள் ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் கேட்கணும். அவள் அர்த்தம் சொல்ல மாட்டா, அர்த்தத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். என்னென்னா ரொம்ப ஆச்சரியமான இந்த கைஷீக மகாத்மியம், இது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃபர். என்னென்னா தை மாதத்தில் நீங்கள்லாம் வந்து இந்த கைஷீக புராணம் கேட்கணும் அப்படின்னு இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதனால் சில ஸ்லோகங்கள் சொல்கிறேன். சில ஸ்லோகங்கள் என்ன, இந்த கைஷீக புராணம் கேட்டாலே மோட்சத்தில் அபிருச்சி பிறக்கும்னு சொல்லுவாள். அதனால் இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் வரலாம். இந்த கைஷீக புராணத்தின் கதையும் நான் விவரிச்சே சொல்கிறேன். முதல்ல ஆரம்பிச்சுடுறேன். श्रीवराहुवाच जागरेतु विशालाक्षी जानतो वाप्यजानतः यो मे प्रजायते गेयं मम भक्त्या व्यवस्थितः यावन्ती त्वक्षराण्यस्य गीयमाने यशस्विनी तावद्वर्षसहस्राणि स्वर्गलोके महीयते रूपवान् गुणवान् शुद्धः स्वधर्म भूतांबरः नित्यं पश्यति वैशक्रं वज्रहस्तं न संशयः मद्भक्तश्चापि जायेत इन्द्रेणैकपदे स्थितः सर्वधर्मगुणश्रेष्ठः तत्रापि मम लुब्धकः इन्द्रलोकात् परिभ्रष्टो मम गेयपरायणः प्रमुक्तः संयसौरर्मम लोकं यगच्छति एवं तु वचनं श्रुत्वा तत्प्रसादावसुन्दर वराहरूपिणं देवं प्रत्युवाच शुभानना अहो गीतप्रभावो वै यस्त्वया परिकीर्तितः कस्य गीतप्रभावेन सिद्धिं प्राप्तो महातपाः. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இதனுடைய பிரதமம் என்னன்னா, நம் பாடுவான் அப்படின்னு ஒரு அடியவன் இருந்தான். அக்காலத்தில் சண்டாளர்கள் அப்படின்னு கோவிலுக்குள்ள விட முடியாத அளவுக்கு இருந்தவர்கள் அப்படின்னு சொல்றா. அது ஒரு பெரிய அபச்சாரம். அதையெல்லாம் தீர்த்து வைத்தவர் பகவத் ராமானுஜர். அதாவது ராமானுஜரை நம்ம ஒரு ஆச்சாரியனா பார்க்குறோம், சோஷியல் ரிஃபார்மராக பார்க்குறோம். அதாவது சமுதாயத்தில் புரட்சி தலைவர்னு சொன்னால் அவர் தான் முதல் புரட்சி தலைவர். புரட்சியை செய்த மகான். இப்போ நம்ம புரட்சி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வாட்ஸ்அப் வந்துடுத்து, ஃபேஸ்புக் வந்துடுத்து, ட்விட்டர் வந்துடுத்து, அவளுக்கு மெசேஜ் பண்ணிடலாம். இங்கே கூட்டம் நடக்கிறது, எல்லோரும் வாருங்கள், பிடிச்சிருக்கோ புரியறதோ இல்லையோ எல்லாரும் வந்துடுவா கொடியை தூக்கிண்டு. ஆனால் அக்காலத்தில் இதெல்லாம் எதுவுமே இல்லையே, சாதனங்களே இல்லையே. எப்படி ஊருக்கு ஊர் போவா? ஆனால் ஊருக்கு ஊராக போய் எல்லோரும் வைணவர்கள்னு பிரச்சாரம் பண்ண ஸ்ரத்தை உண்டு பகவத் ராமானுஜர்கிட்ட. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இது பல பேருக்கு தெரியாது. ராமானுஜர் பிறப்பதற்கு முன்பே பிறந்த ஒரு பெரிய மகான், கேரளத்தில் காலடி அப்படிங்கிற ஊரில் அவதரித்தவர் ஆதிசங்கர பகவத்பாதர். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் இருந்த மகனியர் அவர். பெரிய மகான். சந்நியாசம் வாங்கிட்டார். அத்வைத்தத்தில் எப்படின்னா பிரம்மச்சரியாசிரமத்திலேருந்தே சன்னியாசம் வாங்கிட்டுள்ளான்.
ஆரியாம்பாள் என்னும் ஒரு உத்தம ஸ்திரீக்கு பிறந்தவர், பல பல கிரந்தங்களை எழுதிய மகான் ஆதிசங்கரர். அவர் வேதத்தில் ஒரு வாக்கியத்தை பார்த்தார். இதை நன்னா நீங்கள் புரிஞ்சுட்டேன்னாதான் ஓரளவுக்கு உங்களுக்கு ராமானுஜர் பெருமை புரியும். ஏன்னா ராமானுஜர் பாசுரத்தை சொன்னார், கோலமலர் பாவைக்கும் அன்போயன் அன்பையோ, இதெல்லாம் நம்ம இழுத்து இழுத்து சொல்லலாம். ஆனால் அர்த்தம் என்னங்கிறத நம்ம பார்க்க வேண்டாமா? அதனால் கொஞ்சம் கூர்ந்து கேட்கணும். ஏன்னா எல்லாரும் காத்தால ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணிட்டு வந்திருப்பேன் இல்லையா? அதனால் கொஞ்சம் அப்படி அஷராப்பில் இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் முழிச்சுக்குங்கோ, கொஞ்ச நாள் ஆனோன்னு நானே சொல்கிறேன், அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா, சங்கரர் ஒரு விஷயம் சொன்னார். வேதத்திலேருந்து ஒரு வாக்கியம் எடுத்தார். வேதத்தில் என்ன, வேதத்தில் சொன்னதெல்லாம் சத்தியம், அதை யாரும் மறுத்தே பேச முடியாது. வேதத்தில் ஒரு வாக்கியம், சந்நியாச யோகான், சந்நியாசியாயிருப்பவனுக்கு தான் மோக்ஷம் அப்படின்னு வேதத்தில் இருக்கு. சன்னியாசியா இருக்கவாளுக்கு தான் மோட்சம். சன்னியாசின்னா என்ன? துறவின்னு அர்த்தம். யாரு சந்நியாசம் வாங்கிட்டு இருக்காளோ அவளுக்கு தான் மோட்சம் அப்படின்னு வேதத்தில் இருக்கு. சங்கரர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணார். ஆம், சந்நியாசிக்கு தான் மோட்சம், வேதம் சொல்றது தான் சரி. இப்போ அடுத்த கேள்வி, யாரு சந்நியாசி ஆகலாம்? கரெக்டா? சந்நியாசிக்கு தான் மோட்சம்னா யாரு சந்நியாசி ஆகலாம்? அதுக்கு சங்கரர் சொன்னார், ஆண்கள் தான் சந்நியாசி ஆக முடியும். எழுந்து கிளம்பிடாதீங்க, இருங்க, ராமானுஜர் சொல்கிற வரைக்கும் இருங்க. பல பேர் அவ்வளோதான் அப்போசிஷனில் கிளம்பிடுவா, அதனால் ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இருங்கோ, எல்லாருக்கும் உண்டு. தாய்மார்களுக்கு இல்லைன்னா புருஷர்கள் கிடைச்சிருமா? அதனால் ஆண்களுக்கு தான் கிடைக்கும். எந்த ஆண்களுக்கு? அந்தணனாக பிறந்த ஆணுக்கு தான் கிடைக்கும் இல்லையா? ஆண்னா எல்லா ஆணுக்கும் இல்லை, அந்தணனா பிறந்த ஆண். அதனால் மோட்சம் கிடைக்கணும்னா முதல்ல சன்னியாசி ஆகணும். யாரு சன்னியாசி ஆகணும்னா ஆணு சன்னியாசி ஆகணும். எந்த ஆணுன்னு கேட்டால் அந்தணனாக பிறந்த ஆண். அப்படின்னா சமுதாயத்தையே ஒதுக்கி வச்சாச்சு இதில். இதை ராமானுஜர் பார்த்தார், இது சரியில்லையே. நம்ம என்ன சொல்கிறோம், வேதம்ங்கிறது எல்லாருக்கும் பொது. அப்படின்னா சந்நியாசியாரவருக்கு தான் மோக்ஷம் அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். அப்பதான் ராமானுஜர் யோசிச்சார். சம்யக்கு ஞாசகா சந்நியாசகான்னு எடுத்தார். நன்னா இதை புரிஞ்சுக்குங்க. சந்நியாசம்னா என்னன்னு ராமானுஜர், ராமானுஜருடைய அந்த தாட் ப்ராசஸை பாருங்க, மூளையை பாருங்க. ஞாசம்னா வடமொழியில விடுறதுன்னு அர்த்தம். பரநியாசம், பரத்தை சமர்ப்பிக்கிறது, விடுறதுன்னு அர்த்தம். ஞாசம்னா விடுறது. துறவினா யாரு? பொதுவா குடும்பத்தை விட்டவர், பத்னியை விட்டவர், பிள்ளைகளை விட்டவர் இல்லையே சுவாமி? கலியுகத்தில் பல சன்னியாசிகள் சன்னியாசாசிரமத்துக்கு வந்த உடனே குடும்பமே இருக்கு. அது வேதத்துப்படி இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு இல்லை. அதனால விட்டவா தான் சன்னியாசி ஆக முடியும். அதனால சொத்தை விட்டுருக்கணும், வீட்டை விட்டுருக்கணும், ஷேர்ஸ் எல்லாம் விற்றுருக்கணும், டிவிடெண்ட் எல்லாம் அவருக்கு வரப்படாது, ஏசி ரூமில் அவர் தங்கப்படாது, காரில் ஜிங்குன்னு பிரயாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இருந்துட்டானா அவர் நம்மளை மாதிரி கிரகஸ்தர் ஆகிடுவாரே. இதெல்லாம் விட்டவர் தானே சன்னியாசி. இதையெல்லாம் விடணும்னு சன்னியாசிக்கு ஒரு டெஃபினிஷனா ராமானுஜர் பார்த்தார். விடுறது தானே சந்நியாசம். சம்யக்கு ஞாசகா சந்நியாசகா இல்லையா? தன் ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை எவன் பகவான் கிட்ட விடுறானோ அவனும் சந்நியாசி. புரிஞ்சு கொடுத்த அர்த்தம்? தன்னுடைய ஆத்மாவை, ஜீவாத்மாவை, ஐயோ இன்னொரு ஜன்மம் எடுத்து மறுபடியும் ஸ்கூலில் படித்து பிறந்து வளர்ந்து இறந்து மறுபடியும் பிறந்து வளர்ந்து எழுந்து வேண்டாமே. இந்த ஜீவாத்மாவை நாம் பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுள்ளாமே. மைக்காரர் எங்க இருக்கார்? அவர் அங்கே வந்துடும் சொல்லுங்க. ஏன்னா இது அப்பப்போ சட்டம் போடுறது, அது அந்த அவருடைய யந்திரத்து பக்கத்தில் உட்கார சொல்லுங்க. அதனால் பாருங்கள், அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் அங்கேயே உட்காந்துருங்க, இன்னொரு 6 மணி நேரம் நல்லா இருக்கும் உபன்யாசம், உட்காந்துருக்கோம். அதனால் சம்யக்கு ஞாசகா சந்நியாசகா, தன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை யார் பகவான்கிட்ட விடுறாளோ அவர் சந்நியாசின்னு பேர். அப்படின்னா அதனால தான் நம்ம சொல்கிறோம் எல்லாரும் சரணாகதி பண்ணுங்கோ. நம்ம ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை பகவான்கிட்ட கொடுத்துட்டா நம்ம சந்நியாசி. இப்போ யாரெல்லாம் பண்ணலாம்? ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம், எல்லா தரப்பியை சேர்ந்தினவர்களும் பண்ணலாம். அடுத்தா எறும்பும் பண்ணலாம், யானையும் பண்ணலாம். அதனால தானே நம்ம என்ன சொல்கிறோம், கஜேந்திர
மோட்சம். யானைக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னு சொன்ன ஒரு பெரிய மகான் ஸ்ரீபாஷ்யக்காரர். அதனால பாஷ்யக்காரர் பண்ணது ஒரு பெரிய புரட்சி. பாஷ்யக்காரர் பண்ணது ஒரு பெரும் புரட்சி. பாஷ்யக்காரர் பண்ணது ஒரு பெரும் புரட்சி, ஒரு ரெவல்யூஷன் பண்ணார். அதனால தான் பாஷ்யக்காரர் வந்தபோது எல்லா தரப்பினரும் வந்து சரணாகதி பண்ணார். ராமானுஜர் நீங்கள் சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. நம்ம இங்கே உட்காந்து இப்படி கையை கூப்பின்னு இப்படி ஸ்டைலாக உட்காந்துட்டு இருக்கார், அவருக்கு அவ்வளவுதான் தெரியும்னு நினைக்காதீங்க. அவருக்கு அவ்வளோதான் தெரியும்னு நினைக்காதீங்க. கர்நாடகத்தில் உடுப்பி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், அங்கிருந்த ஒரு பெரிய மகான், அவருக்கு வியாச தீர்த்தர், ஜெயதீர்த்தர்னு பேர். பின்னாடி வந்த பக்தர்களுக்கு புரந்தரதாசர், கனகதாசர்னு பேர். அந்த கனகதாசர் அந்தணர் அல்ல, கவுடா அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை உடுப்பி கோவிலுக்குள்ள விடலை. அப்போ அவர் என்ன பண்ணாரா, பெருமாளை நினைச்சுண்டு பாட்டு பாடினாரா. உடுப்பி கிருஷ்ணரே திரும்பினதாக சரித்திரம். அதனால தான் நீங்கள் உடுப்பிக்கு போனீங்கன்னா பிரதட்சிணமாக வர அளவில் நீங்கள் நேர பின்பக்கமாக தான் போய் கிருஷ்ணரை சேவிக்க முடியும். ஆனால் அது பெருமை இல்லை அவருக்கு. அவர் கன்னடத்தில் கிரந்தம் எழுத ஆரம்பிக்கிறார். என்னன்னு சொல்கிறா தெரியுமோ? ராமானுஜ முனி சரணு, ராமானுஜ முனியே உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு தான் ஆரம்பிக்கிறார். கர்நாடகத்தில் உடுப்பியில் சின்ன கிராமத்தில் பிறந்தவருக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் பெருமை தெரிஞ்சிருக்கு. நீங்கள் விதேசங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா சுவாமி நாராயண் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தியர்கள் நிறைய கோவில் வச்சுருப்பா. அவள்லாம் குஜராத் பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள். 400 வருடங்களுக்கு முன்னாடி அந்த தரப்பினரின் தலைவர் பிறந்தார், சுவாமி நாராயண் அவருக்கு பேர். குஜராத்தில் பிறந்தார் 450 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஒரே ஒரு கிரந்தம் சிக்ஷா பத்ரி அப்படின்னு எழுதியிருக்கார். அந்த கிரந்தத்தில் சொல்றார், ராமானுஜோயம் மதஹா மே மதஹா, ராமானுஜருக்கு எது சித்தாந்தமோ அதுதான் என் சித்தாந்தம் அப்படின்னு எழுதுறார். குஜராத்தில் பிறந்தவர் ராமானுஜர் பெருமை சொல்றார், கர்நாடகத்தில் பிறந்தவர் ராமானுஜரின் பெருமையை சொல்றாருன்னா இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. அப்பேற்பட்ட சண்டாளர்கள் அப்படின்னு ராமானுஜருக்கு முற்காலத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் குலத்தை சார்ந்தவர் இந்த நம் பாடுவான். இப்பேற்பட்ட நம்பாடுவான் என்ன பண்ணுவார், பகவானுக்கு தினமும் தன் வீட்டில் மனதில் தியானம் செய்துவிட்டு நேர அவர் நடந்து போவார் திருக்குறுங்குடியில பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அங்கே மலைமேல் நம்பின்னு ஒருத்தர் இருப்பார். இன்னைக்கும் நீங்க போய் சேவிக்கலாம். அந்த மலையில நீங்க வாகனத்துல போயிட்டு வரத்துக்குள்ள எல்லார்கிட்டையும் ஆற்றுல சொல்லி வச்சுட்டு போயிடுங்க. என்னன்னா வருவோம் வராமலும் இருப்போம், அப்படி வரலைன்னா கவலைப்படாத. ஏன்னா அது கிட்டத்தட்ட பாதி வைகுண்டம். வண்டி போகும்போதே இப்படி தான் இருக்கும். நம்ம சாதாரண நல்ல வண்டி எல்லாம் இந்த ரோட்டில் போனால் பஞ்சர் ஆகிடுறது. அந்த வண்டி எப்போ சார் லாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணிங்கன்னு கேட்டேன். நாங்கள் ஒரு 60 பேரை கூட்டின்னு போனோம் யாத்திரை. அந்த ஜீப்காரனை கேட்டேன், சார் எப்போ சார் சர்வீஸ் பண்ணி? ஆயிருக்கும் சார், ஒரு 35 வருஷம் ஆயிருக்கும் சர்வீஸ் பண்ணினார். ஐயோ, நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியில் நம்ம வண்டிக்கு பண்ணுறோம், அதுக்கே இது பாடுபடுத்துறது போட்டு. ஆனால் அந்த வண்டி 35 வருஷத்துக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணப்பட்ட வண்டி, 8 பேரை சுமந்து செல்லக்கூடிய வண்டி, பாறைகளுக்கு நடுவில் செல்லக்கூடிய வண்டி, ஒன்றுமே ஆகாது. அதுதான் அதில் பாக்கியம் இல்லையா? அதனால் இந்த ஊர்லேருந்து குறவர்கள் போவா. அந்த பெண்கள்லாம் ஒன்றுமே ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல் டேப்லெட்லாம் சாப்பிடவே மாட்டா, விட்டமின் டேப்லெட்லாம் சாப்பிட மாட்டா. நேச்சுரல் டெலிவரி ஆகிடும். நம்மாத்த இருக்க மாமியெல்லாம் வந்து ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல் சாப்பிட்டு, விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு, எக்ஸசைஸ் பண்ணி, யோகா பண்ணி, எல்லாம் பண்ணி சிசேரியனில் வந்து முடியும். எதுக்குன்னா பகவானும் பார்க்குறார், யார் யாரால் முடியுமோ அவளாக்கு தான் நம்ம கொடுக்க வைக்கணும், யார் யாரால் முடியாதோ அவளை படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் பகவான் சர்வலோகேஸ்வரன். அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த வண்டி போகும். மலைமேல் நம்பிய போய் இந்த நம்பாடுவான் சேவிப்பார். எப்பன்னா ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு போய் சேவிப்பார். சேவிக்கும் போது பகவானை நினைச்சுண்டே பாடுவார். ஒரு நாள் போயின்னு இருக்கார், இரவு வேளை, ஒரு மாதிரி சாயங்காலமும் இரவும் கலந்த வேளை. அப்போ ஒரு பிரம்ம ரக்ஷஸ் வருது. பிரம்ம ரக்ஷஸ்னா யாருன்னா, அதாவது பிரம்மஹத்தி செய்த பாபத்தை உடையவன்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு அந்தணனால் சாபம் கொடுக்கப்பட்டவன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று பிரம்ம ரக்ஷஸ் ஒன்று வருது. அது சொல்லிட்டு எனக்கு ஒரே பசின்னு கொடுத்து பாடுவான்னு சொன்னார். எங்கேயாவது பசி கிசின்னா யாராவது தளிகை பண்ணி போடுவா, அவாத்தில் போய் சாப்பிட்டேன். இல்லை நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், பின்ன எதை சாப்பிடுவேன்?
மனிதர்களை தான் உண்பேன். அப்போ அவர் சொன்னார், யாரை இப்போ நீ சாப்பிட போற? ஒன்றை சாப்பிட போறேன். நம்மளான பயந்து அதே இடத்துல சுருண்டு உழுந்துட்டு நம்பாடுவான். சொன்னார், அப்பா நீ சொல்றது என்னவோ சரிதான், உனக்கு உதவ வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய எண்ணம். ஆனால் இன்னைக்கு ஏகாதசி ஆயிடுத்து, நான் போய் பகவானுக்கு பாடல் பாடிட்டு வரணும், அதனால என்னை விட்டுடு. என்னடா இது, மனிதர்களெல்லாம் நம்ப முடியுமா? அது கேட்குற கேள்வியும் வாஸ்தவம் தான். மனிதர்களை நம்ப முடியுமா? இல்லையா? அதனால் அதுவும் கஷ்டம்தான், ஒன்றுமே இல்லை. ஸ்ரீமத் ராமாயணத்தில் விபீஷணன் அண்ணாவான ராவணனை விட்டுட்டு கடற்கரைக்கு வரான், ராமர்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு. ராமர்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு வரும்போது சுக்ரீவன் சொல்கிறான், இரு ராமர்கிட்ட கேட்டுட்டு வரேன்னா. ராமர்கிட்ட போனால் சுக்ரீவன் சொன்னா, ராமா, ராவணனின் தம்பி விபீஷணன் வந்திருக்கான். ராமருக்கு ஒரே ஆசை அவன் அங்கீகாரம் பண்ணிக்கணும்னு. சுக்ரீவா நீ என்ன சொல்ற சொல்லு, ஏதாவது நல்லதா சொல்லுவார்னு பார்த்தா அவன் கெட்டவன், அவன் அங்கீகாரம் பண்ணப்படாதுன்னு சுக்ரீவன். இப்போ ராமருக்கு ஒரே வருத்தம். அப்போ ஒரு கதை சொன்னார் சுக்ரீவான, அவனுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு அந்தணன் மனிதனை துரத்தி கொண்டு ஒரு புலியானது ஓடித்து. அந்தணன் புலிக்கு பயந்துன்னு நேர மரத்துக்கு மேலே ஏறிவிட்டான். மேல் மூச்சும் கீழ்மூச்சும் வாங்க வாங்க கிளையில் போய் அமர்ந்தான் மனிதன். பக்கத்தில் பார்த்தா மனுஷ குரங்கு, அது பிரம்மாண்டமாக இருக்குது. ஐயோ கீழே புலி, மேலே குரங்கு. குரங்கை பார்த்து சொன்னான், என்னை தள்ளி விட்டுடாதே. அப்போ அந்த குரங்கு சொல்லித்தான், எப்போ என் மரம் என் வீடை தேடி நீ வந்துட்டியோ உன்னை நான் தள்ளி விட மாட்டேன், உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னதுன்னு தான். அவனுக்கு ஒரே தூக்கம், எங்கேயோ சாப்பிட்டுட்டு வந்திருக்கான். அதனால் அவன் சொன்னான், நான் செத்த நாழி தூங்குறேன், நீ முழிச்சுக்கோ, நீ தூங்கு, நான் முழிச்சுக்கிறேன். இவன் தூங்கிட்டான், அது முழிச்சுன்னு இருக்கு. இப்போ அது தூங்கிடுத்து, இவன் முழிச்சுன்னு இருக்கான். கீழே இருக்கிற புலி சொல்லித்து, குரங்க கீழே தள்ளி விட்டுடும். மனிதனை பார்த்து சொல்லித்து, மனிதன் என்ன பண்ணியிருப்பான்? தள்ளி விட்டுட்டான். நம்மளுடைய நல்ல எண்ணம் நமக்கு தெரியாதா? தள்ளி விட்டாச்சு. இப்போ குரங்கு கீழே விழுற சாக்கிலேயே புரிஞ்சு கொடுத்து என்ன நடந்திருக்கோன்னு. கீழே வந்தது, அதுக்கிட்ட புலி வருது சொல்லிடுத்தோ. இப்போ குரங்கு இப்போ என்னவோ புலி காதில் சொல்லிடுத்தோன்னு இப்போ மரத்தை ஏறி வருது. அந்தணனுக்கு பயம் அப்படியே இருக்க கொள்ளலை, நம்மளை தள்ளி விட்டுடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். மனுஷ குரங்கு பக்கத்தில் வந்து உட்காந்துடுது. தள்ளி விட்டுருவியா? சீ அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீ எங்கள் ஆற்றை தேடி வந்துவிட்டேன், உனக்கு அபயப்பிரதானம் பண்ணுறது தான் என் கடமை. பின்ன புலி என்ன உன் காதில் சொல்லித்து? மனிதன் கேட்டான். புலி சொல்லித்து, நீ மேலே போனோன்னா மனிதனை தள்ளி விட்டுருன்னு சொல்லித்து. அப்படின்னா என்ன தள்ளி விடுவியா? மாட்டேன். பின்ன ஏன் ஆமான்னு அதுக்கிட்ட சொன்னேன்? அப்படி சொன்னாதான் அது என்ன விடும், அதனால் விட்டேன்னா. அதனால் மனிதனை நம்புவது துர்லபம். அதனால் இந்த நம்பாடுவான்னு சொன்னதை அந்த பிரம்மரக்ஷஸு நம்ப மாட்டேன்னு கொடுத்து. அப்போ தான் அந்த அந்த அவன் சொல்கிறான், ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், இதை கொஞ்சம் கூர்ந்து கேட்டுக்குங்கோ. அவன் சத்திய பிரமாணம் பண்ணுறான். இந்த நீதிமன்றத்திலெல்லாம் போனால் புத்தகத்தை பற்றி நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம், இப்போலாம் வருது பாருங்க, சொல்வதெல்லாம் உண்மையா, அப்புறம் என்ன நிஜங்கள், அது இதெல்லாம் வருது பாருங்கள். எல்லாத்தையும் அவன் சொல்கிறது சத்தியமோ அசத்தியமோ இதெல்லாம் புஸ்தகத்து மேலே வச்சு சொல்கிறது ஒரு வழக்கம். இப்போ அவன் சொல்கிறான், யோகச்சேத் பதர சம்ஸ்ய காமமோக பிரபீடிதः தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகபே புனः. அடுத்து சொல்கிறார், பாகபேதம் து யः குர்யாத் வாத்யமானஸ்யசோ புஜ்யதः தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாஜபே புனः. காலங்கார்த்தால நம்ம ஆற்றுல தளிகை பண்ணிட்டு ஒரு பிண்டத்தை கூட பகவானுக்கு வைக்காம நம்ம சாப்பிட்டோம்னா என்ன பாவம் வந்து பிடிக்குமோ பிரம்மரக்ஷஸே, அந்த பாவம் வந்து என்னை பிடிக்கும், நான் உனக்கு வந்து உன் போஜனம் ஆகாவிட்டால். புரியுறதா? அவன் என்ன சொல்றான், நான் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துருவேன், அப்புறம் நீ என்னை சாப்பிடு. ஒருவேளை நான் சேவிச்சுட்டு வராமல் இருந்தால் எவன் ஒருவன் கபளத்தை பகவான் கிட்ட சமர்ப்பிக்காமல் தான் புஜிக்கின்றானோ அவனுக்கு உரிய பாபம் எனக்கு வந்து சேரட்டும்னா. அதில் என்ன தெரியுதுன்னா, தினமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஒரு பிடி சும்மா பகவானுக்கு இப்படி வைக்கிறது எவ்வளோ நாழி ஆகும் சொல்லுங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய ஹோமங்கள் யாகங்கள்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்படி எடுத்து கோவிந்தா சொல்லிட்டு வைங்களேன், அது என்ன நாழி ஆகிட போகிறது. அப்புறம் இன்னொன்று பெரியவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் உண்டு. என்னன்னா, பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ண சாப்பாட்டை நாம் சாப்பிடும்போது அதில் உப்பு குறைவாக இருந்தாலும் அப்படியே தான் சாப்பிடணும்.
ஏன்னா பகவானே அதை சாப்பிட்டுட்டார். அதனால் நம்ம பார்த்து 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 அதை சாப்பிட்ணும். அதில் உப்பை போட்டு காரத்தை போட்டு சாப்பிடக்கூடாது. நமக்கு என்ன முடிச்சிருக்கோ அதை பகவான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்ணும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் திரிசங்கு அப்படின்னு ஒருத்தன் தான். திரிசங்குனா 3 விதமான பாபங்களை செய்தவன். ஓர் பாபம் தான் பகவானுக்கு வைக்காமல் கபளத்தை தான் புஜித்தது. அந்த பாவம் நமக்கு வர வேண்டாம். இப்போ உடனே ஒரு கேள்வி வரும், சார் லோகத்தில் நிறைய பேருக்கு இந்த சடங்கெல்லாம் தெரியாதே, அவள் என்ன பண்ணுவா? லோகத்தை பற்றி அப்புறம் கவலைப்பட்டுக்கலாம், நம்ம வழியை நம்ம பார்ப்போம் இல்லையா? என்னமோ நம்ம ஜகத்துக்கே ரக்ஷகனாய் ஜெகநாதன் அதை பார்த்துப்பார். இப்போ அவளுக்கு வேறு விதி இருக்கும். ஆனால் நமக்கு நீங்கள் மற்ற மதங்கள்லாம் சும்மானு வச்சுக்காதீங்க. எல்லா மதங்கள்லையும் அவாவா பகவான் சொன்னதை தான் சாப்பிட்ணும்னு வச்சுட்டு இருக்கா. எல்லா மதங்கள்லையும் நீங்கள் போய் கேளுங்க. அதனால் பகவானுக்கு நாம் சமர்ப்பித்து சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டாவிட்டால் என்ன பாவம் வருமோ சேரட்டும்னா அடுத்தது சொன்னா, தத்வாவே பூமிதானம் தூ புனராச்சிந்ததோஹியஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகபே புனஹ. இப்போ பூமி ஒருத்தருக்கு தானம் பண்ணுறோம். தானம் பண்ண உடனே மறந்துடணும். ஒருத்தருக்கு நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா நல்ல மனசோடு கொடுத்துட்டும் மறந்துடணும். அதை கோபம் வரும்போது நான் நீ கொடுத்தேன் இல்லையா, அது திருப்பி கொடுன்னு கேட்டால் என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வரட்டுங்கிறான். இதெல்லாம் கலியுகத்தில் நடக்கக்கூடிய பாவங்கள். அடுத்தது சொல்கிறார், ஸ்திரியம் புக்த்வா ரூபவதீம் புனர்யஸ்யாம் வினிந்ததி தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகபே புனஹ. ஒரு பெண்ணோட கூட இருந்து அந்த பெண்ணை பற்றி தவறான வார்த்தைகள் லோகத்தில் போய் சொன்னால் என்ன பாவங்கள் நேரிடுமோ அந்த பாவம் என்னை பிடிக்கட்டும் அப்படிங்கிறார். அதாவது ஆற்றுல நமக்கு உரிய பாரியாள் எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ணி நம்மளோட கூட இருக்கா, நம்மளும் அவளுக்கு எல்லா விதமான கைங்கரியம் பண்ணி உடனுணையாக இருக்கும். வெளியில் 4 பேர்கிட்ட போய் சொல்லி அவளை பற்றி என்ன சுவாமி சொல்கிறது, ஒரே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு புலம்பினா ஒரு பாவமா. இப்படியும் இருக்கப்படாது அப்படியும் இருக்கப்படாது. மாமியும் போய் வீட்டுக்காரரை பற்றி வெளியில் புலம்பக்கூடாது, மாமாவும் புலம்பக்கூடாது. எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒரு தாம்பத்தியத்தின் பெருமையே அவரவர்களின் குறைபாடை தான் ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான். எல்லாரும் தாயார் பெருமாள் மாதிரி பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது. எல்லார்கிட்டையும் ஒரு குறை இருக்கும். அந்த குறையெல்லாம் நம்ம வாயில் கணிசிக்கவே கூடாது. எங்கள் கொள்ளு தாத்தா இருந்தார், பூண்டி பட்டாபிராமையங்கார்னு. அவருக்கு 6 பெண்கள். அந்த காலத்தில் எல்லாமே அப்படியே 6 பெண்கள் 10 பெண்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு டசன் குழந்தைகளே ஆற்றுல இருக்கும். அதனால் இங்கிலீஷில் சொல்லுவாள் சீப்பர் பை த டசன் அப்படின்னு. அதனால் 1/2 டசன் வீட்டில் பெண்கள். கார்த்தால் எங்கள் கொள்ளு பாட்டி தெளிக பண்ணுவிடலாம், இலையை போடுவோம். எங்கள் கொள்ளு தாத்தா ஷார்ட் விட்டு வேலைக்கு போயிடுவார். ஒரு நாள் பண்ணியிருக்கா, இலையை போட்டால் ஷார்ட்டர் கிளம்பி விட்டார். அப்புறம் பெண்கள், அதாவது அவருடைய 6 பெண்கள் உட்காந்து சாப்பிடும்போது தான் தெரிஞ்சுது சாத்தமதில் உப்பே இல்லைன்னு. உப்பில்லா பண்டம் உப்பே இல்லை. அப்போ இவாள்லாம் வருத்தப்பட்டாளாம். அப்பா ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு போயிட்டாரே பாவம் அப்படின்னு. எங்கள் கொள்ளு தாத்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆற்றுக்கு வந்தார். ஏன்பா சொல்லியிருக்கப்படாதா சாத்தமதில் உப்பு இல்லைன்னு? போட்டிருப்போம் இல்லையா? ஆற்றுல ஒருத்தர் ஆசையாக பண்ணி போட்டால் அதில் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது எங்கள் பாட்டி எனக்கு இன்னும் சொல்லிகிட்டே இருப்போம். சின்ன வயசுலேன்னு சொல்லி வளர்த்தது என்னென்னா, யாராவது ஒன்று போட்டால் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடும். கொஞ்சம் உப்பு இருந்திருக்கலாம் பரவாயில்ல இருக்கட்டும், கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கலாம், நான் கொஞ்சம் ஜாஸ்தி வேக வச்சுட்டே பரவாயில்ல அடுத்த வாட்டி பார்த்துக்கணும். இந்த வாய் இந்த கொனஸ்டையெல்லாம் இருக்கப்படாது. நம்ம கூட இன்னும் கொஞ்சம் மூளை இருந்தால் நன்னா இருந்திருக்கோன்னு ஒருத்தர் சொல்லலாம் இல்லையா நம்மளை பார்த்து? அதெல்லாம் சொன்னால் என்ன பண்ணுறது? அதனால் சாப்பாட்டில் தப்பே கண்டுபிடிக்கக்கூடாது. குழந்தைகளை அப்படி வளர்த்து விடுங்க. அப்போ தான் அது இன்னொரு ஆற்றுல போய் கல்யாணமாகி சுகமாக இருக்கும். இப்போ இக்காலத்தில் நீங்கள் ஒரு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த குழந்தை போய் இன்னொரு பெண்ணை பார்த்து நன்னா இல்லைன்னு சொல்லி தான் விட்டுட்டு போகணும்னு சொல்லிவிடும். அதனால் பிள்ளைகளுக்கும் சமையல் பண்ண கற்றுத்தாங்க, தளிகை பண்ண கற்றுத்தாங்க. பெண்ணே தான் வாழ்க்கையில் பண்ணணுங்கிறது இல்லை, புருஷர்களும் பண்ணணும். 2 பேருக்கும் சமமாக கற்றுத்தாங்கோ. இது எதுக்கு இது சொல்கிறேன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணுமே ஒழிய
தப்பு அவருக்கு எப்போவுமே தப்பு எப்போவுமே கண்டுபிடிப்பார்னு ஒரு மாமி பெருமையாக சொல்கிறா. மாமி பெருமையாக சொல்லாதீங்க, அவர் அடுத்த வாட்டி சொன்னார்னா எனக்கு ஃபோன் கொடுங்கோ, நான் அவருக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பாவத்தை யாராவது பண்ணால் அவளுக்கு வந்து நரக்கமாமி அடுத்த வாட்டிலையும் சொல்ல மாட்டேன்னார். அடுத்த வாட்டி புக்த்வா பரஸ்ய வாங்மானி யஸ்தம் நிந்ததி நிர்கிருணஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகபே புனஹ யஸ்து கன்யாம் ததாமீதி புனஸ்தாம் ந பிரயச்சதி தஸ்ய பாபேன லிப்யேயம் यद्यहं नागभे पुनः पष्टयष्टं योर्माय मावास याच चतुर्दशयोश्च नित्यशः अस्तानानां गतिं गच्छे यद्यहं नागभे पुनः दास्यामीति प्रतिश्रुत्य न च यस्यत् प्रयच्छति गतिं तस्य प्रपद्ये वै यद्यहं नागभे पुनः मित्रभार्यां तु यो गच्छेत् कामबाणानुशानुगः मित्रभार्यां அதாவது ஹஸ்பண்ட் இப்போ வந்து ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, இது ஒரு பக்கம். அப்போ அவருக்கு ஒரு பத்னி இருப்பா. இப்படி யோசிச்சு பாருங்க, மித்திர பாரியாம் அதாவது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு ஒரு ஒய்ஃபு, அவளோடையெல்லாம் உறவு வைத்து கொண்டால் என்ன பாபம் நேரிடுமோ நேரிடும்னார் சுவாமி. இதெல்லாம் அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, கலியுகத்தில் சர்வமும் நடக்கிறது. ஒரு செய்தித்தாளை எடுத்தால் நமக்கு அதெல்லாம் படிக்க 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 வருத்தம் தான் வருது. அதாவது ஒரு திருத்தந்தையார் பெண்கிட்ட எப்படி தவறாக நடந்து கொண்டார், நடந்துக்கலாமா? வேதாந்த ஞானம் இருக்கிறவா அதெல்லாம் பண்ணுவாளா? கலியுகத்தில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ நடந்துருக்கு, அதுக்கெல்லாம் என்ன பாப்பங்கள் வரும்னு சொல்றார். குரு பத்னீம் ராஜபத்னீம் ஏ, குருவின் பத்னியோட உறவு வச்சுக்கூடாது, அது ரொம்ப தவறு. குருவின் பத்னியை குரு மாதாவா பார்க்கணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு கட்டம் என்னன்னா, அர்ஜுனன் வந்து திவ்யாஸ்திரங்களை வாங்கிக்கிறதுக்காக இந்திரலோகம் போகிறான். இந்திரனை இம்ப்ரெஸ் பண்ணி வெப்பன்ஸ், அந்த காலத்தில் AK-47 மாதிரி நிறைய அதெல்லாம் வாங்கிக்கணும். அப்போது அந்த இந்திரனுக்கு கீழே இருந்த அப்சர ஸ்திரீ யாரு அப்படின்னா ஊர்வஷின்னு பேர். ஊருவிலிருந்து பிறந்தவள், ஊருனா தொடை, தொடையிலிருந்து பிறந்தவள் ஊர்வஷி அப்படின்னு பேர். அந்த ஊர்வஷி கிட்ட இந்திரன் சொல்கிறார், அம்மா நீ வந்து அர்ஜுனனுக்கு கொஞ்சம் டான்ஸ் கற்றுத்தா. அர்ஜுனன் டான்ஸ் கற்றுனா எப்படி இருக்கும் பாருங்க, அவர் ஜிம்பாடியோடு இருக்கார். டான்ஸ்னால் கொஞ்சம் நெளிஞ்சு விளைஞ்சு இருக்கணும். அவர் பாவம் என்னையா இந்திரன் டான்ஸ் எல்லாம் நம்மளை கற்றுக்க சொல்கிறார். அப்போ சொன்னாராம் இந்திரன், இல்லை இது உனக்கு பயன்படும், கற்றுக்கோ. கற்றுனுட்டான். ஒரு வருஷம் நல்ல பரதநாட்டியத்தில் அரங்கேற்றம்லாம் போட்டு எல்லாம் நடக்கிறது. ஆன கையோட அர்ஜுனன் போய் ஊர்வஷியை கேட்குறான், ஹே ஊர்வஷி மாதா, உனக்கு நான் ஏதாவது குருதட்சிணை கொடுக்கணும், சும்மா இருக்கப்படாது, என்ன கொடுக்கலாம்? அவள் சொன்னா, நீ ரொம்ப அழகாக இருக்க, என்னை கல்யாணம் பண்ணிட்டு. அர்ஜுனனும் அந்த காலத்தில் ஒன்றும் குறைச்சில்ல, பல கல்யாணங்கள். ஆனால் அர்ஜுனன் ஒரு வார்த்தை சொல்கிறான், குரு மாதாங்கிறவோ, மாதா குருவாக இருக்கிற ஸ்தானம் மாதா பிதாக்கு சமானம். நான் உன் பிள்ளை மாதிரி, ஒரு பிள்ளை அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இது சாஸ்திர விருத்தமாச்சே. ஏன்னா எல்லா அம்மாவும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறா. இப்போ டீச்சரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்புவாளா? அதனால் மாட்டா. அதனால் மாட்டேன்னார். இன்னொன்று சொன்னா அர்ஜுனன், எங்கள் மூதாதையர்களில் இருந்த ஒரு ராஜாவுக்கு புரூரவஸ் அப்படின்னு பேர். அந்த புரூரவஸுடைய பத்னியாக நீ இருந்துதான் ஆயுஷ் அப்படின்னு ஒரு பிள்ளையை பெத்தெடுத்த. இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணினேன்னா எங்கள் எள்ளு பாட்டியை பண்ணிக்கிறதுக்கு சமம், அதனால் பண்ணிக்க மாட்டேன்னு விட்டான். ஆயிடுத்தா? பின்னாடி 12 வருஷம் வனவாசம் முடிச்சுட்டு 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இருந்தா பஞ்சபாண்டவாள். அதில் யார் இவான்னு தெரிவிக்கக்கூடாது. அப்போ அர்ஜுனன் 1 வருஷம் பிருஹன்னளா அப்படிங்கிற பேரில் தான் ஆணுமல்லன் பெண்ணுமல்லன்கிற கோலத்தில் அங்கே இருந்த உத்தராங்கிற ராஜகுமாரிக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தான். வருஷம் முடிஞ்சுடுத்து. மறுபடியும் பிருஹன்னளா சரீரத்திலேருந்து அர்ஜுன ஆண் சரீரம் வந்துடுத்து. இப்போ ராஜாவுக்கு தெரிஞ்சுடுத்து பிருஹன்னளையா இருந்தது அர்ஜுனன். நம்ம பெண்ணு உத்தரைய அர்ஜுனனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே ராஜா யோசிச்சார். அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், முடியாது, ஏன்னா நான் அவளுக்கு குரு ஸ்தானத்தில் இருக்கேன், என் அப்பாவா நான் அவளுடைய அப்பாவா பாவிச்சுட்டேன், அதனால் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
என் பிள்ளை அபிமன்யுக்கு அவளை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணார். எதுக்குன்னா குரு பத்னி கிட்டேயோ இல்லாட்டா ராஜபத்னி கிட்டேயோ உறவு வச்சுண்டா அது பெரிய பாதகம். குரு பத்னீம் ராஜபத்னீம் ஏ துகச்சதி மோஹிதா தேஷாம் கதிம் பிரபத்யேத்வை யத்யஹம் நாகபே புனஹ அனன்ய சரணாம் பாரியாம் யௌவனே யஃப் பரித்யஜேத் தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகபே புனஹ. இப்பதான் 2 பாவங்கள், கடைசி 2 பாவங்கள். இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பாவமாக அடுக்கிண்டு வரான் இல்லையா இந்த நம்பாடுவான், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு நரக்கம் இருக்குன்னு சொல்கிறான் இல்லையா. அந்த பிரம்ம ரக்ஷஸ அந்த நரக்கத்தை ஒத்துக்க மாட்டேன்னு கொடுத்து, இதெல்லாம் ஒரு நரக்கமே இல்லை, அடுத்த பாவத்தை சொல்லுன்னு சொல்கிறான். ஒத்துக்க மாட்டேன். அடுத்த பாவத்தை சொல்லு, ஒத்துக்க மாட்டேன். அடுத்த பாவத்தை சொல்லு, ஒத்துக்க மாட்டேன். இப்படியே சொல்லிட்டு வருது. அவனும் மெம்மேல பாவத்தை அடுக்கின்னு போறானா. இப்போ ஒரு பாவத்தை சொல்றான், காதல கேட்டுக்குங்க. நாராயணமதான்யைஸ்து தேவஸ்துல்யம் கரோதியஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகபே புனஹ. இதை விட ஒரு பாவம் இல்லைன்னு சொல்றான். அப்ப பிரம்ம ரக்ஷஸ விட்டுடுச்சு. அது என்ன சுவாமி அந்த பாவம்னா, நாராயணனுக்கு சமமா ஏதாவது ஒரு தேவதை லோகத்தில் இருக்குன்னு எவனாவது சொன்னா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் என்னை வந்து சேரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இதை விட ஒரு பாவம் லோகத்தில் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டோம். புரியுறதா? அப்படின்னா அர்த்தம் என்ன? இல்லையே சுவாமி, நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோமே, அவரும் இவரும் ஒன்று, அறியாதவர்கள் வாயில் மண்ணு சொல்லிட்டு இருக்கோமே. அது என்ன பண்ணுறதுன்னா, இது எங்கே இருக்குது? சாஸ்திரத்தில் நீங்கள் எடுத்து காமிக்கணும். இது எங்கே இருக்குது தெரியுமோ? பொன்னியின் செல்வன் ஒரு புஸ்தகம். அதில் முதல் சாப்டரில் வந்தியத்தேவன் ஆன உடனே ஒரு கேரக்டர் சொல்லுவார், அவரும் இவரும் ஒன்றும், அறியாதவர் வாயில் மண்ணு. பொன்னியின் செல்வன்லாம் நமக்கு ஆதார கிரந்தம் கிடையாது, அது ஒரு நாவல். சாஸ்திரத்தில் சொல்கிறா, வராக புராணத்தில் நாராயணனுக்கு சமமாக ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டா அது மகா பாத்தகமா. சுவாமி பயமா இருக்கே, ஏன் அப்படி சொல்லப்படாதுன்னு கேட்டால் சாஸ்திரமே அப்படிதான் சொல்றது. It is very important that we toe the line of our சாஸ்திரம். அதனால்தான் சங்கர மடத்தில் இருக்கக்கூடிய பெரியவாள், சிருங்கேரி ஆகட்டும் காஞ்சி ஆகட்டும், எழுதி முடிக்கும் போது நாராயண ஸ்மிருதின்னு தான் முடிப்பா. யஜ்ஞம் பண்ணும்போது நீங்க எங்க எந்த தேவதைக்கு பண்ணுங்கோ, கடைசியில் பூர்ணாகுதி கொடுக்கும்போது நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு தான் கொடுக்கணும். அம்மா அப்பாவுக்கு கயாஸ்ராத்தம் பண்ணேன்னா நீங்கள் மந்திரத்தை கூர்ந்து கேளுங்க, அம்மாவுக்கு அப்பாவை விட ஜாஸ்தி பிண்டங்கள் கொடுக்கும்போது நாராயண மந்திரம் தான் பூரணமாக வரும். ஒத்தரொத்தரம் சந்தியாவந்தனம் பண்ணும்போது தியேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவன் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுஹு திருதசங்க சக்கரஹ ஸ்ரீ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச. நாராயணனுக்கு தான் அர்க்கியத்தை விடணும். ஆச்சமனம் பண்ணும்போது அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ தான். 12 நாமங்கள் சொல்லும்போது கேசவாய நாராயண மாதவாய கோவிந்தா விஷ்ணவே மசூதன திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. கல்யாணங்கள் பண்ணும்போது சப்தபதி பண்ணும்போது ஏகஸ்துவே ஊஜ்வே விஷ்ணுஸ்துவான் வேது விஷ்ணு 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 தான் வரும். ஏன்னா மந்திரங்களாகட்டும் சடங்குகளாகட்டும் கடைசியில் முடிக்கும் போது ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் சாஸ்திரம். சங்கரரும் சரி, ராமானுஜரும் சரி, மத்வரும் சரி, சைத்தன்யரும் சரி, நிம்பார்க்கரும் சரி, வல்லபரும் சரி, எல்லாரும் ஒத்துண்டது இந்த விஷயம். அதனால இல்லை சுவாமி நாங்கள் இங்கே படித்தோமே அவரும் இவரும், சிவபெருமான் மாதிரி ஒரு உயர்ந்த வைஷ்ணவர் லோகத்தில் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் மாதிரி ஒரு உயர்ந்த வைஷ்ணவானாம் அகம் சம்புகுன்னர், ரொம்ப முக்கியம். இல்லையே சுவாமி, ராமேஸ்வரத்தில் ராமனே சிவபெருமானை வழிபட்டாரே, வழிபடலாமே. இப்போ அம்மா குழந்தைகளை பாதுகாக்கிறா, எல்லாம் ரட்சிக்கிறா. 60 வயசு ஆனோன்னு குழந்தை அம்மாவை பார்த்துக்கிறது. இப்போ ரெண்டும் நடக்கிறது இல்லையா லோகத்தில். அன்பில் எது வேணாலும் பண்ணலாம் சுவாமி. இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம திருமண் இட்டுக்கிறோம் இல்லையா, திருமண் எதுக்கு பிரதிநிதி? எதுக்கு திருமண்? திருமண்னா எது சொல்லுங்க. திருமண் எதுக்கு இட்டுக்கிறோம்? திருமண் யாருடைய சின்னம்? நாராயணனுடைய
திருவடி, பெருமாள் தாயாருடைய திருவடி இப்படி நிற்க வச்சா வரக்கூடிய சின்னத்தை நம்ம இட்டுக்கிறோம். இப்போ பெருமாள் தாயாருடைய திருவடியை நம்ம இட்டுக்கிறோம். அவர் யார் திருவடி இட்டுக்கிறார்? அவர் இட்டுக்கிறார் இல்லையா திருமண்? இல்லை சுவாமி, அவருக்கு மேலே ஒரு பெருமாள் இருக்கார், அவர் திருவடி இட்டுக்கிறார்னா அப்படின்னா அவரை தான் நம்ம சேவிக்கணும், இவரை சேவிக்கூடாது. இவர் யார் திருவடி இட்டுக்கிறார்? அதுதான் பெரியவாள்லாம் சொல்லுவா, நம்ம பகவானுடைய திருவடி இதை எடுத்துக்கிறோம், அவர் பாகவதோத்தமரை தன் சிரசில் வச்சுருக்கார். புரியுறதா? அதனால சிவபெருமான் நாராயணனை மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தில் வழிபடுறார். நாராயணன் ராமனாக பிறக்கும் போது சிவனை வழிபடுறார். இதுல ஒரு தப்புமே கிடையாதே. அடியவர்களுக்கு தான் நாம் அடியவர். அடியார் கடியார் 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 கடியோங்கள் நாம்னர். அதனால எவன் ஒருவன் பகவானுக்கு அடியவன் சொல்லிக்கிறாரோ அவருக்கு பகவான் அடியவராம். அகம் பக்த பராதீனா, அதுல ஒரு தப்பும் கிடையாது. சிவபெருமான் மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தில் சொல்றார், நான் தான் பெருமாளுடைய பூர்ண பக்தன். புரந்தரதாசர்வாள் சொல்றார், धरगे दक्षिण कावेरी तीर कुंभपुरवासनु नीने करदल्ली वीणय गानव माडिद उरगभूषणनु नीने कोरळल्ली भस्म रुद्राक्षव धरिसिद परम वैष्णवनु नीने गरुड गमन श्री पुरंदर विठलगे परम वैष्णवनु नीनेनु चंद्रचूड कुंभेश्वरन शिवबेरुमानुक्कु रोम्ब उयर्ந்த கோவில் கும்பகோணத்துல கும்பேஸ்வரன் பேர். கும்பேஸ்வரனை பாடும்போது பரம வைஷ்ணவனு நீனேன்னு. சாஸ்திரப்படி பார்த்தேன்னா நீங்க வேதத்தை எடுத்துக்குங்கோ, வேதாந்தத்தை எடுத்துக்குங்கோ, ருத்ரஹா அப்படிங்கிற சப்தமே நாராயணன் அர்த்தம்னு பட்டபாஸ்கரர் வியாக்கியானம் பண்றார். சஹஸ்ரநாமத்தில் என்ன வருது? நாரசிம்ம வபுஹு ஸ்ரீமான் கேசவஹா புருஷோத்தமஹா சர்வஹா ஷர்வஹா சிவஹா ஸ்தாணுஹு. சிவனாவும் ஸ்தாணுவாயும் இருப்பது பெருமாள் தான். ஸ்கந்தஹா ஸ்கந்ததரஹா முருகனாயிருப்பதும் அவர் தான். எல்லாம் லோகத்தில் எல்லாமே அவருடைய சரீரம். அதனால ஒத்தருக்கொத்தர் விருப்பு வெறுப்பே இருக்கக்கூடாது. இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கல, பெருமாளை பிடிக்கும் சிவனை பிடிக்கல, சிவனை பிடிக்கும் பெருமாளை பிடிக்கல, அந்த எண்ணமே வரக்கூடாது. எல்லாரும் பகவானுடைய சொத்து. ஒத்தருக்கொத்தர் வி ஷுட் நெவர் ஹேட். பாகிஸ்தானுக்கு மேலே கூட நமக்கு வெறுப்பு கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் நம்மளை என்ன பண்ணா? பொதுவாக மக்கள்னு பார்த்தா எல்லோரும் நல்லவர்கள் தான். இது அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனால தான் இப்படி இருக்கே ஒழிய மக்கள் எல்லாரும் நல்லவா தான். ஈரான் ஈராக்கு சவுதியில் இருக்க தாய்க்கு என்ன நம்ம தாயை விட என்ன வித்தியாசம்? அவளுக்கு அவளும் தாய்மை உடையவர்கள் தானே, அவளுக்கும் குழந்தைகள்னு அன்பு இருக்கு இல்லையா? வித்தியாசம் பார்க்கக்கூடாது, பாரபட்சம் பார்க்கக்கூடாது. பகவான் எல்லோருக்கும் பொது. ஆனால் பகவானுக்கு சமமாக ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டா தான் பாவம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் பகவானுடைய சொத்துன்னு ஒத்துனுட்டோ அப்பேற்பட்ட பகவானை நான் சேவிக்கிறேன். பகவானை சேவிக்கும் போது சிவன் அதில் தெரியணும், பகவானை சேவிக்கும் போது பிள்ளையார் அதில் தெரியணும், பகவான் சேவிக்கும் போது முருகன் தெரியணும், பகவானை சேவிக்கும் போது நவகிரகம் தெரியணும். ஏன்னா எல்லாமும் அவர் உடம்புல இருக்கு. புரியுறதா? அதனால சொல்றான் இந்த நம்பாடுவான், நாராயணனுக்கு சமமா ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்றவனுக்கு என்ன நரக்கமோ அந்த நரக்கம் எனக்கு வரட்டும், நான் உனக்கு கோவிலுக்கு போயிட்டு வராமல் இருந்தால். இதை விட பாவமே கிடையாதுன்னு பிரம்ம ரக்ஷச அவனை விட்டுடுறது. அவன் போயிட்டு பெருமாளை பாடிட்டு வரான். அப்பதான் இந்த பிரம்ம ரக்ஷச சொல்றது, போன ஜன்மத்து ஞாபகம் எனக்கு வந்துடுத்து நம்பாடுவானே, போன ஜன்மத்தில் நான் ஒரு ஹோமம் பண்ணும்போது மந்திரலோபம் ஏற்பட்டுடுத்து. மந்திரலோபம்னா மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரத்தை கொஞ்சம் மாற்றி சொல்கிறது. அந்த காலத்துலலாம் குழந்தைகள் எப்படி பிறக்கும்? சிசேரியன் இப்போ பண்ணுறோம் இல்லையா? சிசேரியன் வரத்துக்கு முன்னாடி எப்படி பிறக்கும்னு கேட்டால் எல்லா பெண்களும் நேச்சுரலாக தான் பெற்றெடுத்தான்னு இல்லை. அப்போல்லாம் என்ன பண்ணுவாள்னா, அந்த பெண்ணால் குழந்தைய நேச்சுரலாக பெற்றெடுக்க முடியலன்னா வேதம் வல்லார்களை கூப்பிடுவாளாம். வேதத்தை ஸ்வரம் மாற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாளாம். அவள் ஸ்வரம் மாற்றி சொல்லும்போது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவால் பொறுக்கவே முடியாதான். அஷடு மாதிரி ஸ்வரத்தை மாத்திரியே அப்படின்னு கோவத்தில் காலை உதச்சிண்டு வெளியில் வருமா. அப்படிதான் அந்த காலத்தில் குழந்தைகள்லாம் பிறக்கிறதா சொல்கிறா. அதனால் இவர் மந்திரலோபம் ஏற்பட்டுடுத்து. மந்திரலோபம் ஏற்பட்டதால் பிரம்மரக்ஷஸ் ஆயிட்டார். நம்பாடுவான் வந்த உடனே இவர் கேட்டார், எனக்காக நீங்கள் ஏகாதசி அனுஷ்டித்த பலனை எனக்கு தானம் பண்ணுங்கோ, நான் பழைச்சி போயிடுவேன். அவர் சொன்னார், நான் பலனை நினச்சிட்டு பண்ணலையேப்பா, நான் எப்படிப்பா கொடுப்பேன்? அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு நீங்கள் பகவானை எதில் பாடினேள்? கைசீக அப்படிங்கிற ராக பண்ணில் பாடினேன்.
அந்த ராகத்துக்குரிய பலனை எனக்கு தானம் பண்ணுங்கோ, நான் இந்த பிரம்மரக்ஷசு உடம்புலேருந்து மோட்சத்துக்கு போயிடுவேன்னா அவன் தானம் கொடுத்தானாம் நம்பாடுவான். கைஷீக்கப்பண்ணுங்கிறது பல பேர் சொல்றது என்னன்னா பைரவி ராகம்ங்கிறா. கருலவும் ஷீருலவும் மீதிலையில் கல்னி மாடம் தனிர் முன்னே நின்றவர் யாரோ இவர் யாரோ என்ன பேரோ கிஷு கிஷெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே, இதுதான் கைஷீக ராகம். அந்த ராகத்தின் பலனை கொடுத்தார், போயிடுத்து மோட்சத்துக்கு. இதுக்கு தான் கைஷீக ஏகாதசி. அடுத்த நாள் கைஷீக துவாதசி அன்னைக்கு கைஷீக புராண பட்டனம்னு பராசர பட்டர் அருளிய வியாக்கியானத்தை எடுத்து படிப்பார். ஒரு வாட்டி அவ சேவிக்கும் போது காதால கேளுங்கோ. இந்த பெருமையும் நடந்தது திருக்குறுங்குடியில. அதனால முதல்ல பார்த்தது ராமாயணத்துல ஹனுமான் பறந்து சென்ற இடம், அடுத்தது வராக புராணத்துல கைஷீக மகாத்மியம் ஏற்பட்ட இடம். நம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்ல நம்மாழ்வார் பாடுறார், எங்கனேயோ அன்னமீர்காள் என்னை முனிவத நீர் நங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்னது வெண் நெஞ்சமேன்னார். நம்மாழ்வார் சொன்னார், அந்த பெருமாளுடைய அழகுல என் மனசு ஈடுபட்டு போறதேன்னார். அதை ரொம்ப அழகா அழகிமணவாள பெருமாள் நாயனார் என்னும் ஆச்சாரியன் ஆச்சாரிய ஹிருதயத்தை எடுக்கிறார். வைஷ்ணவ வாமனத்தில் நிறைந்த நீலமேனியின் ருச்சி ஜனக விபவ லாவண்யம் பூர்ணம். வைஷ்ணவ வாமனம், அதாவது திருக்குறுங்குடிக்கு பிராச்சீனக்காரால் கொடுத்த பேரு வைஷ்ணவ வாமனம்னு பேரு. திருக்குறுங்குடிக்கு இருக்கிற பேர் வைஷ்ணவ வாமனம். வைஷ்ணவ வாமனத்தில் நிறைந்த நீலமேனியின், அங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய திவ்ய சௌகுமாரிய திருமேனியின் ருச்சி ஜனக விபவ லாவண்யம், அதாவது தன் ருச்சியால் பிறக்கக்கூடிய விபவாவதாரம் கலந்த பெருமையோடு இருக்கக்கூடிய ருச்சி ஜனக விபவ லாவண்யம் பூர்ணம், பூர்ணமா இருப்பது இந்த திருக்குறுங்குடி நம்பிக்கிட்டேன்னர். அவர் சொன்னாரா, திருமங்கையாழ்வார் கேள்விப்பட்டிருப்பேள். திருமங்கையாழ்வார் திருவரங்கத்து ரங்கநாதன் கிட்ட போய் எனக்கு வீட்டின் சுவையை கொடு, வீடுன்னு சொன்னா மோட்சத்தை கொடு. அப்ப ரங்கநாதர் சொன்னாராம், வீடை நாம் இங்கு அளிக்க மாட்டோம், தெற்கு திவ்ய தேசத்துக்கு போகும், நீர் திருக்குறுங்குடிக்கு சென்றால் உமக்கு மோட்சம் நிச்சயம்னர். அதனால திருமங்கையாழ்வார் அங்கு எங்க சோழ நாட்டில் பிறந்து பகவானை அனுபவித்து வடநாட்டுக்கு சென்று பகவானை அனுபவித்து மோட்சம் பெற்ற இடம் திருக்குறுங்குடி. இன்னைக்கும் நீங்க திருக்குறுங்குடிக்கு போனேன்னா வயலுக்கு நடுவில் திருமங்கையாழ்வார் திருவரசுன்னு இருக்கும். அவர் தானும் பரமபதித்த இடம் இன்னைக்கும் இருக்கு திருக்குறுங்குடியில. ஆச்சா, இப்ப நம்ம சீர்காழிக்கு போனோம்னா திருவாலி திருநகரியில கூப்பின கையோட கையில வேலோட திருமங்கையாழ்வார் காட்சி கொடுக்கிறார் இல்லையா, இந்த திவ்யமங்கள விக்கிரகமும் திருக்குறுங்குடியிலேந்து வந்ததாக தான் சரித்திரம். நம்மாழ்வாருடைய திருத்தாயார் உடையநங்கை அப்படின்னு இருந்தா. அவள் பிறந்த திவ்யதேசத்துக்கு திருவண்பாரிசாரம்னு பேர். இன்னைக்கு நீங்க நாகர்கோவில் பக்கத்துல போனேன்னா திருவண்பரிசாரம் திருப்பதிசாரம்னு பேர். அங்கு அவளுடைய வீடே இன்னும் இருக்கு, அவ பிறந்த இடம். உடையநங்கைக்கு கல்யாணம் ஆச்சு காரிமாறன் அப்படின்னு சொல்றவரோட. அந்த காரிமாறனுக்கும் இவருக்கும் பிறந்த குழந்தை தான் நம்மாழ்வார். எப்படி பிறந்தார்னு கேட்டா பல நாட்கள் அவளுக்கு குழந்தை இல்லை. திருக்குறுங்குடி க்ஷேத்திரத்துல போய் ஒரு ராத்திரி வாசம் பண்ணா. அப்ப திருக்குறுங்குடி நம்பி பிரத்யக்ஷமாய் சொன்னாராம், கவலைப்படாதே, நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வாராக பிறந்ததாக சரித்திரம். மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் என்ன திருவாய்மொழியை சாமவேதத்துக்கு சாரமாகவும் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதியை ரிக் யஜுகு அதர்வணங்களுக்கு சாரமாகவும் நான் மறையை வேதம் தமிழ் செய்த மாறனை கொடுத்தவள் அந்த உடையநங்கை என்றால் அந்த திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வாரா பிறந்தார். நம்மாழ்வாருக்கு இது பெருமை. திருமங்கையாழ்வாருக்கு இப்பேற்பட்ட ஒரு வைபவம் உண்டு. ராமானுஜருக்கு இருந்த சம்பந்தம் ஆச்சரியம். என்ன எடுத்துன்னா, ஸ்ரீபாஷ்யக்காரர் கேரளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு இருந்தார். கேரளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளெல்லாம் சேவிக்கும் போது கேரளத்தில் வழிபாடு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்.
நம்ம கோவில்கள்லாம் வந்தா கேசவாய நமஹ நாராயண நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய விஷ்ணுவே நமஹ திருவிக்ரம வாமன தாமோதராய நமஹ சொல்லிட்டு பண்றோம். நீங்க கேரளத்துக்கெல்லாம் போனேன்னா நம்பூதிரிமாரோட நீங்க பேசவே முடியாது. அவ உள்ள உட்காந்துட்டு தாந்திரீகமா ஆராதனை பண்ணுவா. அதாவது கை மூவ்மெண்ட்னு இருக்கு இல்லையா, இதுக்கு தந்திரம்னு பேர். இதை பிடிச்சு பிடிச்சு ஆராதனை பண்ணுவா. பாஞ்சராத்திர ஆகமத்திலேயே ஆராதனை பண்ணும்போது கொஞ்சம் தாந்திரிகம் கலந்துருக்கும். பூம் பட் ஸ்வாஹா அவளை எழுப்பிட்டு தான் நம்ம பண்ணுவோம். இந்த துவாரபாலக்காளை எழுப்பிட்டு தாளமும் இருக்கும் மந்திரமும் இருக்கும். கேரளத்து கோவிலில் மந்திரம் இருக்காது, வெறும் தந்திரம் தான் இருக்கும். நீங்கள் அங்கே போனோன்னா கேசவாய நமஹ நாராயண நமஹ கேள்விப்பட மாட்டேன். அம்பலம்பா அந்த அம்பலத்துக்கு போனேன்னா நிசப்தமாக இருக்கும். பெருமாளை சேவிப்பேள். அவள்லாம் ரொம்ப ஆச்சாரம், குளிச்ச ஈரவஸ்திரத்தோடு இருக்கணும்னு அவளுக்கு. ஆனால் நமக்கு சாஸ்திரப்படி என்னன்னா, சாஸ்திரத்தில் ஈரவஸ்திரத்தோடு ஒருத்தன் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவள் ஈரவஸ்திரத்தோடு இருப்பா. அவளுடைய விதி அது, நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. கேட்டுட்டு என்ன பண்ணுவான்னா, சந்தனத்தை பகவான் கிட்ட இருந்த களபத்தை இப்படி போடுவா. நம்ம அஸ்வின் ரவிச்சந்திரன் மாதிரி கேட்சை பிடிச்சின்னு வர வேண்டியது தான். அதனால தொட விட மாட்டா. வந்துட்டு நம்ம பெருமாளை பிரதட்சிணமாக வந்துட்டு வெளியில் வர வேண்டியது தான். கேரளத்தில் தாந்திரீகம், பாஞ்சராத்திரம், வைகானசம்ங்கிற நம்ம வைஷ்ணவ ஆகமங்கள்லாம் அங்கே இல்லை. பாஷ்யக்காரர் பார்த்தார், ஐயோ இந்த இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் மாற்றிவிடலாமோ நம்ம ஆகமத்துக்குன்னு. ஆனால் சில நம்பூதிரிமார் என்ன பண்ணிட்டாலாம், கருட கட்டு கருட மந்திரத்தால் அவரை கட்டி நேர தள்ளி வச்சுட்டாலாம் திருக்குறுங்குடிக்கு. அதனால தான் திருவனந்தபுரத்தில் அந்த சம்பவம் நடந்ததுனால சந்நிதி கருடன்னு திருவனந்தபுரத்தில் இருக்கவே மாட்டார். அதனால் இங்கே திருக்குறுங்குடிக்கு வந்துட்டார். ராமானுஜருக்கு இந்த மாதிரி நடந்தது 2 கட்டங்கள். வடக்கில் யாதவ பிரகாஷரோடு போகும்போது தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் வேடுவன் வேட்டு வச்சியா வந்து ராமானுஜரை காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்து சேர்த்தா. இப்போ கருட மந்திரத்தால் அவர் நேர திருக்குறுங்குடிக்கு வந்து சேர்ந்தார். சரி, அடுத்த நாள் காத்தால சரி இதுதான் அங்கே மாற்ற முடியாது போல இருக்கு, விட்டுள்ளான்னு நினச்சி ராமானுஜர் விட்டார். பக்கத்தில் எப்போவுமே ஒரு சிஷ்யன் வடுக நம்பி அப்படிங்கிற பேரில் இருப்பார். அந்த வடுக நம்பிக்கு பெருமாள் கிட்ட பக்தியே கிடையாது, ராமானுஜர்கிட்ட மட்டும்தான் பக்தி. ஒரு வாட்டி பெருமாளுக்கு இருந்த பாதுகைகளை ஆராதனை பண்ணிட்டு இருக்கார் ராமானுஜர். ராமானுஜருடைய பாதுகையை ஆராதனை பண்ணிட்டு இருக்கார் வடுக நம்பி. பேக் பண்ணிக்கோட அடுத்த ஊருக்கு போகலாம்னு சொல்லும்போது ராமானுஜருடைய பாதுகையை எடுத்து பெருமாள் பாதுகை மேலே வச்சுட்டாராம் வடுக நம்பி. அப்போ ராமானுஜர், ஐயோ அபச்சாரம் செய்து விட்டாயே, நம் பாதுகையை நீ பகவத் திருவடி மீது வைக்கலாமா? இதோ பாருங்கோ, கீழே இருக்கிற பாதுகை உங்களுக்கு பெருமாள், மேலே இருக்கிற பாதுகை எனக்கு பெருமாள், பெருமாள் மேலே தானே பெருமாளை வச்சேன், தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். ஒரு வாட்டி வடுக நம்பிகள் அவருக்கு பால் காய்ச்சக்கூடிய கைங்கரியத்தை கொடுத்து வச்சிருந்தார் ராமானுஜர். பாஷ்யக்காரர் பாலை காய்ச்சின்னு இருக்கார். பாலை காய்ச்சும் போது கூரத்தாழ்வானும் கிடாம்பி ஆச்சானும் சொன்னாலாம், வடுகா வடுகா நம்பெருமாள் அழகிய மணவாளன் தோளுக்கினியானில் ஏறிக்கொண்டு இப்போ பவனி வருகின்றார், வந்து பாரும். அப்போ வடுக நம்பிகள் அங்கே பாலை காய்ச்சின்னு இருக்கார். பாஷ்யக்காரருக்கு அவர் சொன்னாரா, நீர் உமது பகவானை பார்த்து கொள்ளும், யான் எம் பகவானுக்கு பால் காய்ச்சி வைக்கிறோம் சொன்னாராம். அப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி உடையவர் வடுக நம்பிகள். ஏன்னா அவர் ஆச்சாரியனுங்கிறது லோகத்தில் ரொம்ப முக்கியம். ஒன்றுமே இல்லை, கோயம்புத்தூர் வாசிகள் பண்ண ஒரு பெரும் பாக்கியம். பிப்ரவரி மாதம், இந்த வரக்கூடிய மாதத்தில் அகோபில மடத்து பீட்டாதிபதி ஸ்ரீமத் அழகிசிங்கர் ஊருக்கு ஏழ்றார். நீங்கள்லாம் போய் தண்டம் சமர்ப்பித்து அவர்கிட்ட ஆசிரியிக்கணும், அவர்கிட்ட நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். ஆச்சாரியனை சேவிச்சாலே போகும். வைப்ரேஷன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது ஆச்சாரியன் அவள்லாம் அனுஷ்டானத்தோடு இருந்து நித்தியமும் லக்ஷ்மி நிருசிம்மன் ஆராதனம் பண்ணக்கூடிய தேஜஸ் அவகிட்ட இருக்கும். அவள் எதிர்க்க நின்னாலே போகிறோம், நம்ம வளவளவளான்னு ஒன்றும் பேசக்கூட வேண்டாம், அவள் எதிர்க்க நின்னாலே போகிறோம். நீங்கள்லாம் போய் ஆசிரியிக்கணும். ஏன்னா ஒரு ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறது லோகத்தில் தேவை. அதுவும் நல்ல சதாச்சாரியனாக இருக்கணும். கலியுகத்தில் ஞானத்தை வார்க்கக்கூடிய ஆச்சாரியர்கள் ரொம்ப குறைவு. யாரு நல்ல ஆச்சாரியன்? தேசிகன் எடுத்தார், எவன் ஒருவன் ஞானத்தை கொடுத்து சிஷ்யனை திருத்துகின்றானோ அவன் தான் நல்ல ஆச்சாரியன். எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறது, வாயிலேருந்து கொடுக்குறது, கையிலேருந்து கொடுக்குறது, படத்துலேருந்து கொடுக்குறது, இதெல்லாம் கடையிலேயே கிடைச்சோம். கிடைக்காதது கடையில் என்ன ஞானம் தான். இப்போ நீங்கள் கடையில் போகிறேன், ஏன்பா 1 kg தர்மபூத ஞானமும் 1 kg தர்மி ஞானமும் கொடுன்னு சொன்னால் அவனால் கொடுக்க முடியாது. இதெல்லாம் கொடுக்கறது ஆச்சாரியன் தான். கிடைக்காதது தான் நம்ம ஆச்சாரியன் கிட்ட போகணுமே ஒழிய எலுமிச்சம்பழம், பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் உட்காந்து கொடுத்துருந்தாருன்னா அவர் எங்கே ஆச்சாரியன்? அதனால் சதாச்சாரியர்களுங்கிறது லோகத்தில் குறைவு. நீங்கள்லாம் போய் ஆசிரியக்கணும். ஆச்சாரியனை பற்றி ஒரு வாக்கு சொல்கிறான், குரும் பிரகாஷயேத் தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத்.
அப்பிரகாஷ பிரகாஷாபியாம் க்ஷீயேதே சம்பதாயுஷி. லோகத்தில் 2 விஷயங்கள் முக்கியமா. ஒன்றும் ஆச்சாரியனுடைய பெருமை, ரெண்டாவது அவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தின் பெருமை. ஆச்சாரியன் கிட்ட எதுக்கு போறோம்? மந்திரத்தை கத்துக்கிறதுக்கு. அதனால ரெண்டும் இப்ப தெரிஞ்சுடுத்தோம். ஆச்சாரியனும் தெரிஞ்சுடுத்தோ, ஆச்சாரியன் கற்றுக் கொடுத்த மந்திரமும் தெரிஞ்சுடுத்தோ. ஆனா லோகத்துல நம்ம எது பிரச்சாரம் பண்ணணும்னா ஆச்சாரியனுடைய பெருமையை தான் பிரச்சாரம் பண்ணணும். இங்க ஆச்சாரியன் இருக்கார் பாருங்க, எவ்வளவு நன்னா கத்துக் கொடுப்பார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் அவர் புகழ சொல்லணும். எது சொல்லக்கூடாது? அவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை வாயை திறந்து யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்போ மாற்றி தான் நடக்கிறது லோகத்தில். உமக்கு யார் கற்றுக் கொடுத்தாருன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, நானே வந்து ஆழ்வார் மாதிரி நானும் மயர் வேற மதிநலம் மறுபடியும் ஆச்சாரியனே கிடையலன்னு சொல்கிறது. ரெண்டாவது, அவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை மைக்கில் சொல்கிறது, செல்ஃபோனில் வச்சுக்கிறது. இந்த செல்ஃபோன்லலாம் அந்த மந்திரங்கள்லாம் வச்சுக்காதீங்க. இப்போலாம் ஒரு பெட்டியை கிடச்சிருது, அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டேன்னா அது மாட்டுக்கு அந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் ஆற்றுல வச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் இன்னிக்கே சுற்றி பிளாஸ்டிக் கவரில் கட்டி பரணை மேலே தூக்கி போட்டுருங்க. மந்திரம்ங்கிறது வாயை திறந்து ஓன்னு சொல்லக்கூடாது. இவ்வளவுதான் மந்திரம். நமக்கே நம்ம வாய் அசைவ வச்சு கூட இன்னொருத்தர் கண்டுபிடிக்க கூடாது. அதுதான் மந்திரத்தோட பெருமை. மந்திரம் யத்னேன கோபயேத். ஏன் சுவாமி அப்படி ரூல்னா என்ன பண்றது? இப்ப கிரிக்கெட்ல பவுண்டரியை தாண்டினா 4ன்னு வச்சிருக்கான். ஏன் பவுண்டரியை தாண்டினா தான் 4ன்னு நம்ம கேட்க முடியுமா? அவன் ரூல் வச்சிருக்கான். மேலே ஸ்டேடியத்தை விட்டு கீழே படாம மேலே போச்சுன்னா 6ன்னு வச்சிருக்கான். ஏன் சுவாமி 6ன்னு வச்சிருக்கான்னு நம்ம கேட்க முடியாது. ரூல் கேம், அந்த கேமுடைய ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணவன் அப்படி வச்சிருக்கான். பெருமாள் மந்திரத்தை சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கார். பிரணவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஓம்காரம்னு சொல்றோம் இல்லையா, அதை வாயை திறந்தே சொல்லக்கூடாது. ஓன்னு அதை சொல்லப்படவே கூடாது. பெண்கள் உடம்ப நன்னா பாதுகாக்கணும். ஏன்னா பெண்களுடைய உடம்பு வேற, ஆண்கள் உடம்பு வேற இல்லையா. உங்களுக்குன்னு ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு இருக்கு, உங்களுக்குன்னு சௌகுமாரியமான திருமேனி. சாஸ்திரம் சொல்றது பிரணவத்தை சொல்லும்போது அம்முன்னு சொல்லணும் பெண்கள். அப்பதான் அந்த வைப்ரேஷன்ஸ் உடம்ப ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அது ரொம்ப டீப் வைப்ரேஷன். நீங்க வேதமெல்லாம் பார்த்தேன்னா நாபியிலேருந்து சொல்லணும். அப்போ பெண்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை. அதனால கொஞ்சம் அழுத்தி அம்முன்னு சொல்லுங்க. அதுவும் வாயை மூழ்னு சொல்லணும். ஓன்னு மைக்கிலெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி இப்போல்லாம் டிவி சேனலில் பார்த்தேன்னா எல்லாரும் அந்த மந்திரம் சொல்றா. எல்லாருக்கும் மந்திரம் பொதுவாக இருந்தாலும் வாயை திறந்து சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம். இவா சொல்லக்கூடாது அவா சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாரும் சொல்லலாம். ஆனா சொல்லும் போது ஆச்சாரியன் வாயை திறந்து சொல்லாதேன்னு சொன்னா அதை கடைப்பிடிக்கணும். இருக்கட்டும். இப்போ வடுக நம்பிகளுக்கு ஆச்சாரிய பக்தி அப்படி. ராமானுஜர் திருக்குறுங்குடியில் என்ன பண்ணாரா, வடுகா அப்படின்னார். வடுக நம்பி எங்கேயோ கேரளத்தில் இருக்கார். அவருக்கு பாவம் தெரியல, அவர் மட்டும்தான் வந்திருக்கார், வடுக நம்பி வரலன்னு. அப்போ பெருமாள் என்ன பண்ணாராம், அவர் வடுக நம்பி வேஷம் தரிச்சுண்டு போனாராம் ராமானுஜர் கிட்ட. வாடா இங்க, நான் திருமணிட்டு இருந்தேன், பாக்கி கொஞ்சம் மிஞ்சுடுத்தோ, உனக்கு குழைச்சி இட்டு விட்டுடுறேன்னு இட்டு விட்டார். ஒருத்தர் என்கிட்ட லோக்கலாக கேட்டார், சுவாமி அவர் என்ன அவர் இன்னொருத்தருக்கு நாமம் போட்டு விட்டாரா? அப்படி சொல்லப்படாது. திருமண் இட்டார்கள். திருமண் இட்ட உடனே நேர போய் திருக்குறுங்குடி நம்பிய பெருமாள் ராமானுஜர் சேவிக்க போனா பெருமாள் திருமுகத்துல அவர் இட்டுவிட்ட அந்த திருமண் ரேக்கை ஈரம் காயாமல் இருந்துதான். அப்பதான் தெரிஞ்சுதான் வடுக நம்பிகளாக வந்தது சாக்ஷாத் பகவானே. அப்பேற்பட்ட பகவான் கிட்ட போய் நின்னாரா ராமானுஜர். நின்னா கேட்டுக்குங்க, இதை ரொம்ப சுவாரஸ்யம். அப்ப ராமானுஜரை பார்த்து பெருமாள் சொன்னாராம், நான் ராமனா பிறந்தேன், திருத்தவே முடியல மனிதர்களே. கிருஷ்ணரா பிறந்து 89 வயசுல தேர்தட்டுல இருந்து 700 ஸ்லோகம் பகவத்கீதை சொன்னேன், திருத்தவே முடியல. ராமனாக பிறந்து லோகத்துல இருக்கிறவாளை திருத்த முடியல, கிருஷ்ணராக பிறந்து என்னால திருத்த முடியல. நீ ஒரு காஷாயத்தை வச்சுட்டு கையில குச்சியை வச்சுட்டு எல்லாரையும் வைஷ்ணவாள் ஆக்கிட்டியே, எப்படி ஓய் கேட்டார் பகவான். அவர் ராமானுஜர் சொன்னாலாம், கேட்கும் வளவிலே கேட்டால் யாம் சொல்லும் கிரமத்திலே சொல்லுவோம். கேட்கிற விதத்துல நீங்க கேளுங்கோ, சொல்ற விதத்துல நான் சொல்லுவேன். பெருமாளுக்கு புரியல. ஒழுங்கா தானேடா கேட்டார் ராமானுஜா, இதுல என்ன? கேட்பது சிஷ்யனுக்கு லட்சணம், பதில் சொல்லுவது ஆச்சாரிய லட்சணம். மண்டியிட்டு வாயை பொத்தி கீழே அமரும் யாம் உமக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து உபதேசிக்கிறோம்னர். பெருமாள் பட்டர்கிட்ட சொன்னாராம், அவ்விடத்தில் ஒரு நாற்காலியை போடும். இன்னைக்கு நீங்க கர்ப்பகிரகத்துக்கு போனேன்னா சைட்ல ஒரு நாற்காலி இருக்கும். நாற்காலியை போட்டார். ஸ்ரீபாஷ்யக்காரர் அமர்ந்தாராம் உபவீத்தினம் ஊர்த்வ புன்றவந்தம்னு அந்த உபதேச முத்திரையோட. பக்கத்துல திருக்குறுங்குடி பகவான் தான் மண்டியிட்டு அமர்ந்தானாம். மண்டியிட்டு அமரச் செய்தே
வாங்க அப்படின்னார் ராமானுஜர் பெருமாளை. வாங்க வா, நீ என்ன சொன்ன? ராமனாக பிறந்து நான் உயர்ந்தவன் சொன்னேன், யாரும் வரல. கிருஷ்ணரா பிறந்து என்ன சொன்னேன்? நான் கண்ணன் உயர்ந்தவன் சொன்னேன், யாரும் வரல. ராமகிருஷ்ணாதிகளா பிறந்து நான் உயர்ந்தவன் சொல்ல யாரும் வரல. நான் பிறந்து என்ன சொன்னேன் தெரியுமோ? நீ உயர்ந்தவன் சொன்னேன், எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டா. லோகத்துல நான் உயர்ந்தவன் சொன்னா வரத்துக்கு ஆள் இல்லை, ஆனா ஒரு ஆச்சாரியன் கை காட்டினா பகவான சொல்றதுக்கு ஆள் இருக்கா. அதனாலதான் இவ்வளவு பேரை திருத்த முடிஞ்சதுன்னாராம். அப்போ பகவான் அந்த க்ஷேத்திரத்துல மட்டும் ராமானுஜருக்கு தாசனாயிட்டாராம். அதனால தாசிய நாமமாய் வைஷ்ணவ நம்பி அப்படிங்கிற பேர்ல பகவான் இன்றும் சேவை சாதிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்த, அந்த க்ஷேத்திரத்துல பெருமாளுக்கு திருமண் இட்டு விட்டதும் நம் ஆச்சாரிய சார்வபௌமர், ஆச்சாரிய சிரேஷ்டர், ஜெகதாச்சாரியன், பாஷ்யக்காரர். அந்த திருக்குறுங்குடி நம்பிக்கு மந்திரோபதேசமும் அர்த்தாகுணமும் சொன்னது நம் பாஷ்யக்காரர். பெருமாளுக்கே ஆச்சாரியனாக இருந்த ஸ்தானம் ராமானுஜருக்கு. திருமங்கையாழ்வார் மோட்சம் பெற்ற திவ்ய தேசம் அது. நம்மாழ்வார் நாயிகாபாவனத்துல பெருமாளின் ரூபலாவண்யத்தை அனுபவித்த ஸ்தலம் அது. நம்பாடுவான் கைசீக்கப்பண்ணின் பெருமையை கொடுத்ததும் அவ்விடம். இவ்வளவு பெருமை மிக்க ஊர். ஆனா இதோட சேர்த்து என் தேசிகனுடைய பெருமையை சுருக்கமா சொல்ல வேண்டாமா? திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல ஒரு பாசுரம், முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிகரமுதை அரங்கமேய வந்தனனை அல்தணர்த்தம் சிந்தையானை அந்தணர்த்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு திருமாலை பாடக்கேட்டு குறுங்குடியுள் முகிலை பாடக்கேட்டு வெக்காவில் திருத்தங்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளே. திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம்ங்கிற ஆச்சரியமான கடைசி திவ்ய பிரபந்தத்தின் உயர்ந்த பாடல். அதில் சொல்றார் திருமங்கையாழ்வார், ஆழ்வார்கள்ல மூத்தவர் பொய்கையார் பூதத்தார் பேயாள் திருமழிசை நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் மதுரகவியர் வந்தார் நடுவில். அடுத்தது குலசேகர ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் வந்து எல்லாம் கடைசியில வரும்போது திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் தான் கடைசி ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் கோஷ்டியில கடைசி ஆழ்வார் அவர். கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். அதுல ஒரு பாசுரத்துல சொல்றார், திருக்குறுங்குடியில போய் பகவானுடைய அழக சேவிச்சேன், திருவரங்கமான ஸ்ரீரங்கத்துல போய் பகவானுடைய எழிலை சேவிச்சேன், திருத்தன்கா திருவெக்கான்னு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய யதோக்தகாரியையும் தீப பிரகாசனா இருக்கக்கூடிய விளக்கொளி பெருமாளையும் சேவிச்சேன். இவாளெல்லாம் சேவிச்ச பலன் என்னன்னா, அந்த விளக்கொளி பெருமாள் சந்நிதி பக்கத்துல நான் வளர்த்த ஒரு பச்சை கிளி, இந்த ஆச்சாரியன் வளர்த்த செல்ல கிளி ஒன்று பிறக்க போகிறது, அதை நான் கை கூப்பி வணங்குறேன், அது ஒரு பெரிய ஆளா வரும் பாருன்னு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளேன்னு திருமங்கையாழ்வார் கை கூப்பி வணங்கின கிளிதான் 1268ஆம் ஆண்டு பாத்ரபத மாசம் புரட்டாசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் வெங்கடநாதன் என்னும் குருவாய் வேதாந்த தேசிகனாய் தோன்றித்து. சுவாமி திருமங்கையாழ்வார் தேசிகனை கிளினர், தேசிகன் தன்னை கிளின்னு ஒத்துண்டாரான்னு கேட்டார். ரகசியத்திரைய சாரத்தில் சொல்றார், அப்புள்ளார் என்னை ஒரு கிளி போல் என்னை பழக்கி வைத்தார். அதனால திருக்குறுங்குடி பகவானுடைய அனுகிரகத்தால நம்மாழ்வார் பிறந்தார். திருக்குறுங்குடி பகவானுடைய அனுகிரகத்தால திருமங்கையாழ்வார் மோட்சத்துக்கு போனார். திருக்குறுங்குடி பெருமாளுடைய அனுகிரகத்தால் ராமானுஜர் அவருக்கு ஆச்சாரியன் ஆயிட்டார். திருக்குறுங்குடி பகவானுடைய பெருமையால் சுவாமி தேசிகன் பிறந்தார். அப்படின்னா 2 ஆழ்வார்கள் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார், 2 ஆச்சாரியர்கள் ராமானுஜன் தேசிகனை கொடுத்த ஒரே பெருமை யாருக்கு போகும்னா நம் திருக்குறுங்குடி நம்பிக்கு போகும். அவ 4 பேரையும் எங்க சேவிக்கலாம்னா, நீங்க பிரதட்சிணம் பண்றீள் இல்லையா,
பிரதட்சிணம் பண்ணும்போது 4 ஆழ்வார்களை 4 ஆச்சாரியர்களை சேவிங்கோ. முதல்ல நம்மாழ்வார், திருக்குறுங்குடி பகவானுடைய அனுகிரகத்தால் பிறந்தவர், அவரே பிறந்தவர். அடுத்தது வாழ்வேல் ஏந்தும்னு இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார், திருமங்கையாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்த திருக்குறுங்குடி பகவான். அடுத்தது ராமானுஜரே ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பெருமை பெற்ற திருக்குறுங்குடி நம்பி ராமானுஜர், திருக்குறுங்குடி பகவானுடைய அனுகிரகத்தால் பிறந்த தேசிகன். 4 பேரும் ஒருவேளை அதை பார்த்துட்டு உபன்யாசத்தை வச்சிருக்காளா, இல்லாட்டா உபன்யாசத்துக்கு ஏற்ற மாதிரி அது அமைஞ்சிருக்கான்னு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு வைபவம் இந்த திருக்கோவிலுக்கு இருக்கு. அதனால்தான் முதல்ல யோசித்தேன், அவள் டாபிக் கொடுக்கும்போது திருவரங்கம்னு கொடுத்துட்டா. ஸ்ரீரங்கம்னா அது ஜெகத் பிரசித்தி, அதனால சொல்லியே சொல்லணும். யூஎஸ்க்கெலாம் போயிட்டா கூட நீங்கள் ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லுங்கோம்பா, ஓகே. திருக்குறுங்குடின்னு யாரும் கேட்கவே மாட்டான். மிஞ்சி மிஞ்சி போனால் திருப்பதி கேட்டுருவா, காஞ்சிபுரத்தை கேட்பா, குருவாயூர் பற்றி சொல்லுங்கோம்பா, இதெல்லாம் சொல்லுவாளே ஒழி திருக்குறுங்குடியை பற்றி சொல்லுங்கோன்னு யாரும் இதுக்கு எனக்கு கேட்டதே கிடையாது. சொல்லியிருக்கேன் 108 திவ்யதேச வைபவம் சொல்லும்போது ஒரு 6 நாள் மெட்ராஸில் எல்லா திவ்யதேசத்தின் பெருமையை சொல்லியிருக்கேன். அப்போ திருக்குறுங்குடியும் வந்திருக்கு. ஆனால் இவ்வளவு டீட்டெயிலாக நான் சொன்னதே இல்லை. அதனால் யோசிச்சு இவ எதுக்கு சுவாமி திருக்குறுங்குடி நம்பியை பற்றி கேட்குறான்னு. நீ கார்த்தால பிரதட்சிணமாக பாலசுந்தரம் சுவாமி உள்ள சேவிக்க வச்சுட்டு பட்டர் சுவாமியோட அனுகிரகத்தால் வெளியில் வந்து துவஜஸ்தம்பத்தை சுற்றி திருப்பி மறுபடியும் பிரதட்சிணம் பண்ணும்போது 4 ஆச்சாரியர்கள், 2 ஆழ்வார்கள், 2 ஆச்சாரியர்களை சேவித்தேன். அப்போ தான் தோணித்து, பாரு திருக்குறுங்குடி வைபவத்தில் 4 பேரும் இருக்கா, அந்த 4 பேரும் சேவை சாதிக்கக்கூடிய திவ்ய தேசமாக இதுவே அமைஞ்சுடுத்து. அதனால் செத்த நாளைக்கு முன்னாடி சொன்னேன் ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லணும்னு. ஆனால் ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்கிறத விட ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனாக இருந்தவருடைய பெருமையை சொல்லணுமா. ஆச்சாரியனுக்கு பிராச்சாரியன்னு பேர். அடியனுக்கு ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி ஸ்ரீபாஷ்யத்துக்கு, அவர் பெருமை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அவருடைய திருத்தகப்பனா ஸ்ரீநிதி சுவாமிகள் பிராச்சாரியன் வந்து இந்த கோவிலில் மங்களாசாசனம் பண்ணியிருக்காருன்னா அப்பேற்பட்ட பெருமை உடையது. அந்த பெருமை அடியனுக்கு இருக்க, அவ சம்பந்தம் இருக்கிறதுனால அப்பேற்பட்ட திருக்குறுங்குடி நம்பியின் பெருமையை பார்த்தோம். அது அழகியமணவாள பெருமாள் நாயனாரின் ஆச்சாரிய ஹிருதயத்தோடு கலந்து பார்த்தோம். கடைசியாக ஒரே ஒரு பாசுரம் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். பிள்ளை பெருமாள் அய்யங்கார் சுவாமின்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு பாசுரம் வடிக்கிறார். தாளத்து இழிகுலத்து சண்டாளன் ஆனாலும் மேலத்தவர் அதனில் மேன்மைத்தே கோலக்குறுங்குடி வாழ மாயன் குறை கழற்கு ஆளாக பெரும் குடியாய் வாழ்வார் பிறப்பு. அதாவது ஒரு சண்டாள குலத்தில் பிறந்தவனையும் உயர்ந்த வைகுண்டத்துக்கு எடுத்து சென்ற பெருமையை உடைய திருக்குறுங்குடி நம்பியின் பெருமை ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் எழிலோடு ரூபலாவண்யத்தோடு சொல்லப்பட்ட விசேஷம் திருக்குறுங்குடியில் கண்டோம். இது எப்போவுமே நான் ஒரு ரிக்வெஸ்ட் எல்லார்கிட்டையும் வைப்பேன். நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன், வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப க்ளோஸ், அதனால சொல்கிறேன். ஒரு கோவிலுக்கு போனேன்னா பெருமாளை சேவிக்கிறேள், தாயாரை சேவிக்கிறேள், ஆச்சாரிய சன்னதிக்கு போகிறேள், சேவிக்கிறேள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் கோவிலின் வேலைப்பாடை பார்க்க மறந்துடாதீங்க. முக்கியமாக சொல்கிறேன், பாரத தேசத்தில் நான் வந்து வடக்குக்கெல்லாம் போய் உபன்யாசம் பண்ணுறேன், ஹிந்தியில் பண்ணுறேன் உபன்யாசம், டெல்லிக்கெல்லாம் போனால் இங்கிலீஷில் பண்ணுறேன். எவ்வளவு வடக்கு தீயர்கள் என் உபன்யாசத்துக்கு வருவா, குஜராத்திஸ், மார்வாடி, பஞ்சாபி, அவள்லாம் சொல்லுவா, ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் அ சவுத் இண்டியன். நீங்கள் தான் கல்ச்சரை காப்பாற்றுறீள் அப்படின்னு அவா சொல்கிறான். இப்போ நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, தமிழர்கள்லாம் இழிவாக பார்க்குறா. ஒத்தரும் இழிவாக பார்க்குறதில்ல. நம்ம தமிழுக்கு யார் நிகர் நானிலத்தே. அவா சொல்லுவா, உங்கள் கோவில்லாம் என்னமா இருக்குது, எங்களுக்கு தான் எல்லாம் துருஷ்கர்களுடைய இன்வேஷனில் உடைச்சுட்டா, உங்களுக்குலாம் என்ன ஒரு கோவிலும் இருக்குது, பிரமாதமாக இருக்கே, நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது கோவில்கள்லாம். அப்படி சொல்லும்போது என்ன ஒரு பெருமை இருக்கும் தெரியுமா. நமக்கு அந்த பெருமை இருக்கணும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மனசுலேருந்து அதை எடுத்துடணும். நம்ம தேசத்து, நம்ம தமிழின் பெருமை கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு பார்த்தா சம்ஸ்கிருதத்துக்கு அடுத்தபடியாக தமிழுக்கு நிகராக இன்னொரு மொழி இல்லை பாரதத்தை. அதுதான் சத்தியம். நம்ம நினச்சா போக முடியும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்தில் இத்த சொன்னா அத்தை சொன்னார். பல மொழிகள் 400 வருஷம்தான் பழசு. எவ்வளவு வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், எவ்வளவு வசதியான மொழி இது, என்ன திவ்ய தேசங்கள். ஸ்ரீரங்கம் ஒன்று போகிறோம் சுவாமி, 7 மதில்கள், என்ன 21 கோபுரங்கள், 68 சந்நிதி, என்ன பெருமாள், என்ன ஆர்கிடெக்சர். ஐயோ யோ யோ ஒன்னொன்னு ரசிக்கலாமே. சிவபெருமானுடைய ஆலயங்கள், சிதம்பரம் ஆகட்டும், திருவண்ணாமலை ஆகட்டும்,
பிருகதீஸ்வரர் கோவிலாகட்டும், என்னமா வேலைப்பாடு. இப்போ நம்மளாம் ஒரு கோவில் கட்டுறதுக்கு, ஒரு சின்ன கோவில் கட்டுறதுக்கு எவ்வளவு நிதி திரட்டுறோம். அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணா அந்த கோவில்கள்லாம்? கருங்கல் எங்கேந்து வந்தது, எப்படி வடித்தார்கள், என்ன டெக்னாலஜி இருந்ததா, வெல்டிங் மிஷின் இருந்ததா, ட்ரில்லிங் மிஷின் இருந்ததா, எப்படி சேர்த்தா, எப்படி கொடைஞ்சா? பல்லவர்களுடைய குகை கோவிலை சொல்லுவதா, சோழர்களின் அந்த பெரும் பெரும் ரதங்களை சொல்லுவதா, பாண்டியர்கள் வளர்த்த அந்த சிறு மண்டபத்தை சொல்லுவதா, விஜயநகர மன்னர்கள் வளர்த்த பெரும் மண்டபத்தை சொல்லுவதா? ஒன்னொன்னும் அது அத்தனையும் நீங்க பார்க்கணும்னா திருக்குறுங்குடி போங்க. பியூட்டினா அதுதான். நின்று ஆறாமர சேவிங்க, ஒரு நாள் ஒதுக்கிடுங்க, ஒரு தூணியும் நின்று பாருங்க, இது என்னவா இருக்கும். ஓ பாத்தியா, ராமாயணம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அந்த சிற்பத்தை பார்க்கணும். ஒண்ணுமே இல்லை, நாயக்கர்களுடைய ஆர்கிடெக்சர். நாயக்கர்கள் ஆர்கிடெக்சர் எப்படின்னா, சிங்கிள் ஸ்டோன், ஒரே கல்லில் ஒரு சிலையை வடிச்சிருவா. அந்த சிலைய அழகா இந்த தூணோட ஒட்டி வச்சிருவா. சுவாமி தனித்தனியா பண்ணுவாளான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஒரே கல்லெடுத்து தூணும் பண்ணி அதுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய சிலையும் பண்ணிடுவா. அதனால நாயக்கர்கள் ஆர்கிடெக்சரில் பார்த்தேன்னா அந்த ஸ்கல்ப்சர், அந்த சிலை கொஞ்சம் தூண்லேருந்து வெளியில் வராப்பில் இருக்கும். ஸ்ரீவைகுண்டத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் மண்டபமாகட்டும், திருக்குறுங்குடியில் எதிர் மண்டபமாகட்டும், ஒன்னொன்னும் கதை சொல்லும். ஒரு குரத்தி அந்த பன்னிக்குட்டி எடுத்துன்னு போவோம், குழந்தைகளை பார்த்துப்போ, பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடையில் அழகழகான வேலைகள். என்னம்மா என்ன பண்ணியிருக்கா அதெல்லாம். நம்மளால ஒன்று பண்ண முடியுமா? ஒரு கல்லை கொடுத்தா கல்லை தூக்க முடியுமா நம்மளால? முதல்ல அதுவே வெறும் கஷ்டமாக இருக்குது, அப்புறம் வடிக்கிறதெல்லாம் விடுங்க. அதனால் we should learn to appreciate our architecture. அந்த குறுங்குடி சித்திரகோபுரம்னு உண்டு. அந்த திருக்குறுங்குடி கோபுரத்துக்குள்ள மேலே ஏறினேன்னா தேக்கு மரத்தில் என்ன ஒரு வேலைப்பாடு எந்த திவ்ய தேசத்துலையும் இல்லை. அதனால ஆழ்வார் ஆச்சாரியர்களின் பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும், ராமாயண கைசீக புராண பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆர்கிடெக்சர் என்னம்மா அதை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த திவ்ய தேசத்தை பல கார்பரேட் குரூப்ஸ் அதை ரொம்ப நன்னா பார்த்துட்டு ரொம்ப நன்னா வச்சுட்டு இருக்கா. அவளுடைய அந்த பெருமைக்கும் நாம் பல்லாண்டு பாட வேண்டும். ஒரு கோவிலை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் தெரிஞ்சவர்கள் இந்த உலகத்தில் இருக்கா. அதனால் இந்த திருக்குறுங்குடி க்ஷேத்திர மகாத்மியத்தை அடியேனுக்கு ஒரு சொல்லக்கூடிய வாய்ப்பளித்த ஏற்பாடு பண்ணினவர்கள், கோவிலை சார்ந்த ட்ரஸ்டீஸ், கோவிலை சார்ந்த பட்டர் சுவாமிகள், கோவிலுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய கைங்கரியப்பரர்கள், கோவிலில் இத்தனை நிகழ்ச்சி கொண்டாடினாலும் திரளாக வரக்கூடிய பக்தர்கள், அதுக்கும் மேலே அடியனுக்கு ஆப்தர் சுவாமியாக இருக்கக்கூடிய ஒரு கிரேட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பாலசுந்தரம் சுவாமிக்கும் அவருடைய பத்னிக்கும் அடியேன் பல்லாண்டு பாடி, நீங்கள்லாம் இவ்வளோ திரளாக கேட்டிருக்கள். காலங்கார்த்தால் திருக்குறுங்குடியின் பெருமை, ஒரு பெருமையும் கேட்கும்போது நம்ம கலாச்சாரத்தின் பெருமை நமக்கு மனசில் தெரியணும். We are all fortunate to have born in this great country called India. இந்த பெருமை யாருக்குண்டு? ராமாயணமும் பாகவதமும் பாரதமும் வராக புராணமும் ஆழ்வார் பாசுரங்களும் திருவள்ளுவரின் திருக்குறளும் இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரமும் கம்பநாட்டாரின் ராமாயணமும் பொரண்டு ஓடக்கூடிய தேசம் இது. வேணா டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கலாம், எவனா அதை ஹார்ன் அடிக்கலாம், ரோடில் குழி இருக்கலாம், வாட்டர் கன்சர்வேஷன் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சாமானிய விஷயங்களில் நம்ம கொஞ்சம் பின் தங்கியிருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் உயர்ந்து வரணும். ஆனால் கலாச்சாரம், கிரந்தம், பிராச்சீனத்தில் நமக்கு நிகர் நாமே, அது சத்தியம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நல்ல அரசாங்கம் நல்லா அதெல்லாம் பண்ணட்டும், அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கலாச்சாரம்னு பார்த்தேன்னா உலகமே கை கூப்புற அளவுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். அப்பேற்பட்ட கலாச்சாரத்தை நாமும் பின்பற்றி நம்மோடு அது போயிடக்கூடாது, அடுத்த 2-3 தலைமுறைக்கும் போகணும். அதுக்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும். அதனால் அப்பேற்பட்ட பெருமாளுக்கும் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பல்லாண்டு பாடி, நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே. கவிதார்க்கிக சிம்ஹாய
கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்திஃ பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹிம்மஹீஷாः கோ பிராமணேபியः शुभम अस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना भा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. नमस्कार.